குடும்பத்தின் பிக் பாஸ் யார் ஒரு கேள்வி. இப்போ இதுதான் சீசன், பிக் பாஸ் போயிட்டுருக்கு விஜய் டிவியில். குடும்பத்தின் பிக் பாஸ் யார்? கணவனா மனைவியா? இதுதான் கணவனா மனைவியா. இது பழசு தான். ஆனால் இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ எங்கள் ஊர் பக்கம் வள்ளி திருமணம் நாடகம் ஏறத்தாழ ஒரு 500 வருஷமாக நடக்குது. இல்லைன்னா முருகன் தோன்ற காலத்துலேருந்து நடக்குது. எனக்கு தெரிஞ்ச 50 வருஷமாக நடக்குது. இந்த வருஷமும் வள்ளி திருமணம் தானான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த வருஷம் வள்ளி யாருன்னு பார்க்க வருவாங்க, இந்த வருஷம் முருகன் யாருன்னு பார்க்க வருவாங்க, இந்த வருஷம் நாரதர் யாருன்னு பார்க்க வருவாங்க. தலைப்பு பழசு தான், ஆடெலாம் புதுசு, புத்தம் புது ஆளுங்க பூரா. 10வது இறங்கியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுதா? பல மின்னுவாங்க அப்படியே. அதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமாம், ஒவ்வொருத்தருடைய செலவு எவ்வளோங்கிறத பார்க்கணும் நீங்கள். இப்போ இந்த குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா? இதில் ஏன் ஆண்களா பெண்களான்னு போடலன்னா, ஆண்களில் கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருப்பாங்க, அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்க. அதனால் நேரடியாக நாங்கள் மேட்ருக்கே வந்துட்டோம். கணவனா மனைவியா யார் குடும்பத்தில்? இது இப்போ தமிழில் எப்படி சொல்லும் தெரியுங்களா? முன்ன கேட்பாங்க, உங்கள் வீடு மதுரையா, இன்னொன்று என்ன சிதம்பரமா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்களோட எப்படி நான் பேச போகிறேன்னு புரியலையே. இந்த இதெல்லாம் கேள்விப்படுதில்லையா நீங்கள்? எப்படி வீடு மதுரையா சிதம்பரமான என்ன அர்த்தம்? நான் மதுரை. மதுரை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்டுங்க. மதுரைனா மீனாட்சியினுடைய ஆட்சி, சிதம்பரம்னா சிவபெருமானுடைய ஆட்சி. வீடு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அதாவது மனைவியினுடைய கண்ட்ரோலில் இருக்குதா, கணவனுடைய கண்ட்ரோலில் இருக்குதா? இதை வெளிப்படையாக கேட்காம அப்படி போகிற போக்கில் கேட்பாங்க, வீடு மதுரையா சிதம்பரமா? சில பேர் அது என்னன்னு தெரியாமல் கரூர் அப்படிப்பாங்க. உடனே கட்டிக்கிட்டேன் என்னத்தை செய்யறது? ஆமாம் ரம்மன். அதாவது நல்ல நல்ல பதங்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா கஷ்டமாயிருங்க. அப்புறம் எதை தான் பாதிச்சிருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் மற்ற இருக்கக்கூடிய அழகழகான விஷயங்கள் எல்லாம் பார்த்து யாருடைய பொறுப்பில் இருக்க எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த பிக் பாஸுங்கிற விஷயத்துக்கு ஏற்றபடியாக குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பை, எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருப்பது கணவன் தான் என்று பேசுகிற 2 ஆண் சிங்கங்கள் வந்திருக்காங்க. சிங்கம் 1, சிங்கம் 2. கைதட்டுங்க, அப்போ தான் பேசுவாங்க. இருங்க, பேர் சொல்லலை இன்னும். அதே மாதிரி மனைவி தான் பேச 2 தங்கங்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அது வேறு வழி கிடையாதுல்ல. நான் இங்கே அது ஆமாம் 2 தங்கங்கள் வந்திருக்காங்க. இதில் உண்மையை சொன்னால் ஆண் சிங்கம் வேட்டையாடுறது தெரியுமா உங்களுக்கு? தின்னுட்டு தூங்கும். ஒழுங்காக போய் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கறது எதுன்னு பார்த்தா பெண் சிங்கம் தான். நீங்கள் இப்போ இவருடைய கமல் சாருடைய படவரில் கூட ஒரு ஸ்டண்ட் நடிகர் அவர் வரலையா, அதில் கூட சொல்லுவார், டிஸ்கவரி சேனல் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுவார், சிங்கம் அதில் கூட பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வரும் அப்படிம்பார். அந்த சம்பத்துன்னு ஒரு என்ன சம்பந்தம், கமல் கே சம்பந்தம். பரவாயில்ல, கரெக்டாக ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அதையும் இப்போ வர்றப்போ கூட பல பேர் பார்த்துட்டு முந்தியெல்லாம் பேராசிரியர் ஐயா பட்டிமன்றத்தில் பேசுவாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, சிம்பிளாக சிங்கப்பெண்ணையில் வர்றவர் தானே நீங்கள். இப்போ 8 மணிக்கு வரும் சீரியல் சிங்கப்பெண்ணை இல்லையா? நயன்தாரா கப்பாவா? ஆமாம், எது சொன்னாலும் சரின்ட்டு போயிடலாம். சரி, இன்றைக்கி இப்போ பேச வந்திருக்க அந்த சிங்கங்கள் யாருன்னு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அணித்தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய இனிய நண்பர் பேராசிரியர், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர். நினைவு வச்சுக்கோங்க, பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரண வேலை இல்லாமல் பேச வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. கல்வி கற்று பேராசிரியராக பணியிலே அங்கே பணியாற்றி கொண்டு அதோடு சேர்த்து இந்த பணியையும், பகலில் பேராசிரியர், இரவில் பட்டிமன்ற பேச்சாளர், அணித்தலைவர், நடுவர் எல்லாமாக விளங்கக்கூடிய பல்கலை செல்வர்
டாக்டர் பேராசிரியர் பழனி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. விஜய் டிவியில் எங்களோட பட்டிமன்றத்தில் அற்புதமாக பாடுவாங்க, அருமையாக பேசுவாங்க. அதுவும் நாட்டுப்புற பாடல்கள்லாம் அவருக்கு சொந்த தொகுதி மாதிரி அழகாக பேசக்கூடியவங்க, பாடக்கூடியவங்க. பழனி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவரோடு சேர்ந்து பேசுவதற்காக நாகர்கோயிலிருந்து ஏறத்தாழ ஒரு 10-12 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறார். நல்ல பேச்சாளர், இனிமையாக பேசுவார், நல்லா பாடுவார். நம்முடைய வணக்கத்துக்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும் குடும்பத்தினுடைய பிக் பாஸ் ஆண்கள்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இல்லை அது அவங்க பிக் பாஸாக இருந்தால் அவங்க வாட்டுக்கு இருக்க வேண்டியதானே, அப்புறம் இது கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு, நாங்கள் வந்த பிறகு தான் பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த காலத்தில். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறங்கேளு பெண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஜென்மத்துக்கும் கேட்டிருக்க மாட்டேங்க போல் இருக்கு. ஆமாம், இந்தியெல்லாம் கல்யாணம் வீடுதோறும் இது போடுவாங்க. கல்யாணம் வீடுதோறும் அந்த பொண்ணு வர்ற போது இந்த பாட்டை போடுவாங்க. திருச்சியில் உணவனுடைய குரலில் வரும் இந்த பாட்டு. அதாவது அந்த பெண்ணை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது கடமையெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, பெண்ணு காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும், வாசத்தில் வச்சு கோலம் போடணும், சமையல் வேலை தொடங்கணும், வரிசையாக சொல்லிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட மாமனாரை மாமியாரை மதிக்கணும், கொண்ட கணவனையே கடவுளாக துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே விழிக்கணும், சமையல் வேலை தொடங்கணும்னு வரிசையாக சொல்லுவார். இப்போ இதை கேட்டாலும் சிரிச்சிருவீங்க நீங்கள். கடவுள் தெய்வமா அது யார் இது கேட்டாலும் சிரிப்பு வரும். நான் அன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது பார்த்தேன். நான் ஒரு பொண்ணு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் கணவன் நின்றுட்டுருக்காரு. ஏம்மா என்னால் முடியாதும்மா, நீ என்னம்மா நீ போய் இப்படி நோ அதெல்லாம் செய்ய முடியாது, அப்படியா இப்படியா நின்றுருக்கு. அந்த கணவன் கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே அந்த கணவன் முடித்த பிறகு, என்ன அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், டே உன்னைய போய் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாடா யார் புருஷனை. அவன் அப்படியே பயக்கப்பட்டு விழுந்துட்டான். இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஸ்டைல் தான், அன்பு மீதியில் என்ன வேணாலும் சொல்லலாம். சரி இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய பிக் பாஸ். ஏன்னா பாஸுங்கிற சொல்லு ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறோம், ஆனா பெண்ணா சொல்லலாம். டீச்சர் ஆனா பெண்ணா சொல்லலாம். பாஸ் அது மாதிரி. அதில் முதல்ல அமர்ந்திருக்கிறவங்க திருச்சி உருமுதல் நிச்சயம் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர்கள். நீங்கள் நினச்சிக்கிறாங்க இனிஷியல் மாதிரி இவங்க வீட்டுக்கு எம்ஏ எம்ஃபில்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையிலே வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வச்சுக்கோமா, படக்குன்னு எடுத்து இப்படி காட்டுற மாதிரி. நல்லா அருமையாக பாடுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. நல்ல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, கவிப்பேரரசு வைரமுத்துடைய ஐயா அவருடைய கவிதைகளில் பட்டம் வாங்கி அவர்கிட்டே பேட்டி எடுத்து, அவர் எங்கள் வீட்டுக்கு மதுரைக்கு வந்திருந்த போது இவங்களை அறிமுகம் பண்ணேன். உங்களுடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்கன்னு. நல்லா பாடுவாங்கன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் இவங்களை வரவழைச்சி மேடையில் பாட வச்சு தன்னுடைய திருக்கரத்தால் இவங்களுக்கு பொன்னாட போத்தினார். அத்தகைய பெருமையுடையவர்கள் தான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமில்லை, அவர் இவங்களை பார்த்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஏமாறியே நிறமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். என்ன நிறம்னு சொல்லலை. நல்ல அருமையாக பேசக்கூடிய பேராசிரியர் டாக்டர் மனோன்மணி அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். இங்கே 2 பேர் பேசினா அங்கே 2 பேர் பேசணும். அதில் பேசுவதற்காக அவர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் நாஞ்சில் நாடு. ஏன் உங்களுக்கு சொந்த ஊர்? கடற்கரை பகுதி தான். ஆமாம் ஆமாம், புஷ்பவனங்குப்பசாமி ஊர் பக்கம். அடுத்த ஊர். சரி, இவர் வேதாரண்யம் கடற்கரை, நான் மதுரை. அப்போதே சொல்லிட்டாங்க. இவங்க திருச்சி, அதே மாதிரி அவங்க கோவை. பாருங்கள், பல்வேறு வகையான தமிழை நீங்கள் கேட்க போகிறீங்க. அருமையாக பேசக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் சொல்கிறப்ப ஒரு உணர்வோடு பேசக்கூடியவர்கள், எங்களோட பல்லாண்டு காலமாக பயணிக்கக்கூடிய, நான் பார்த்து அடையமாக ஒரு 10-15 வருஷம் இருக்குமா, சொன்னால் வயசு தெரிஞ்சு போயிருமா, அதுக்கு தான் பேசாமல் சொல்லாமல் இருக்கேன். ஒரு நண்பர்கிட்ட
அறிமுகப்படுத்துகிறப்ப நான் சொன்னேன், இதோ என்னுடைய நண்பர், இந்த ஊரை சார்ந்தவர், நானும் அவர் 30 ஆண்டு காலமாக நட்போடு இருக்கிறோம்னே. அவர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. வயசே 30 சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் 30 ஆண்டு காலமாக பழகிறோம்னா அப்போ என் வயசு என்ன ஆகுறது? அதனால் பல்லாண்டு காலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர், நம்முடைய பேரூர் ஆதீனத்திலே தமிழ் பயின்று இப்போது ஆசிரியர் பணியிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய பேராசிரியை, தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கோவை பூங்குடி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவங்க தான் அணியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் ஒரு அணி, இவர்கள் ஒரு அணி, நான் தனி, அப்படி வச்சுக்கலாம். என்னை பற்றி சொல்லியிருப்பா நினச்சேன், சொல்ல தெரிஞ்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க எப்படியாவது. ஒருத்தர் கூட நான் அந்த கும்பகோணத்தில் ஒரு கோயிலில் போய் சாமி விட்டுக்கிட்டு இருந்தேன். குடும்பத்தோடு ஒருத்தர் ஓடியாந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. ஒய்ஃபு பிள்ளைகள்கிட்ட, சார் யார் தெரியுமா? இவர் தான் பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறவர். நான் என்னது சொல்ல, சினிமாவில் நடிக்கிறவர் கேள்விப்பட்டிருக்கோம், பட்டிமன்றத்தில் பேசுகிறவர் கேள்விப்பட்டிருக்கோம், நடுவராக நடிக்கிறவர்னு சொன்னோடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ரெண்டையும் ஒன்று சேர்த்தா இருப்பாருங்க. அதனால் இப்போ ஐயா ஓரளவுக்கு ஆளை கூட்டின்னு வந்துட்டோம்யா. உங்கள் கடமை வேற ஒன்றும் இல்லை, இவங்களை போவிடாமல் பார்த்துக்குங்க. ஆமாம், அதனால் இவங்க பேச போகிறாங்க. எவ்வளவு நேரம்னு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அணித்தலைவர்கள் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து இப்படி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா, கை தட்டுறதுனா தட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம், வீட்டுக்கு போகிறதுனாலும் தப்பு இல்லை, ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போயிடக்கூடாது. குபீர்னு போகிற அளவுக்கு கூட்டமும் இல்லை, அது ஒன்றும் கவலை இல்லை. ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நினைப்பாகல, எக்கச்சக்கமான கூட்டம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு என்னென்னா, 5 லட்சம் பேர் கொண்ட நம்முடைய உலகத்தமிழ் மாநாட்டிலையும் பேசுவோம், ஆளே இல்லாத ஆல் இந்தியா ரேடியோலையும் பேசுவோம். ஆல் இந்தியா ரேடியோவில் பேசுகிறப்ப நம்மளை கொண்டு ஒரு இதில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு அக்கஸ்டக்ஸ் ரூமில் உட்கார வச்சுருவாங்க. இப்போ பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் வெளியில் இருந்து ஒரு சத்தமும் கேட்கக்கூடாது இல்லையா? சரவணன் வந்துட்டார் இல்லையா? வந்துடட்டும். என்னுடைய தங்கச்சி பையன் இங்கே தான் சூரியன் எஃப்எம்மில் இருக்கார், சரவணன், க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கார். அந்த ஆல் இந்தியா ரேடியோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச உட்கார வச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க. முதலே சொல்லிடுவாங்க, பேப்பரை கூட பிரிக்கிற சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்க சொல்கிறப்ப அப்படின்னாங்கன்னா என்ன செய்யணும்னா, பேசணும். இப்படின்னாங்கன்னா முடிக்கிறதுக்கு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு ரெட் லைட் அங்கே ஏரியும் முடிக்கணும். இது தெரியாத சில நாட்டுப்புற கலைஞர்கள் வருவாங்க. ஒரு நாதஸ்வர கோஷ்டி வந்திருக்காங்க, உள்ளே இருந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்காரு. 5 பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்க, கூப்பிட்றாராக்குன்னு நினச்சி. அப்புறம் அவர் பதறிக்கிட்டே ஓடியாந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க சொல்லிட்டாரு. கரெக்டாக 20 நிமிஷம் வாசிக்கணும். 20 நிமிஷம் முடிய போகுது, வாசிக்கிறது நிப்பாட்டில். ஏன்னா அவர் கண்ணை மூடிட்டு வாசிக்கிறாரு. யார்? அப்படியே லயிச்சு வாசிக்கிட்டு இருக்காரு. இவர் இங்கேருந்து என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு, இப்படின்றாரு அப்படிங்கிறார், கையை காலம் ஆட்டி பரதநாட்டியம்லாம் பண்ணுறாரு. ஏன்னா சத்தம் போட முடியாது, நிறுத்தியா அப்படின்னு கத்த முடியுமா? அது லைவில் போயிடும் அப்படின்னு இருக்காரு. அதுக்குள்ளே ஒரு கண்ணை திறந்து பார்த்துட்டு நாதஸ்வரத்தை அப்படியே சுற்றி வாசிச்சுருக்காரு. ஓ, இப்படி வாசிக்க சொல்கிறாரு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தா ஆளே இருக்காது. ஆனால் நாங்கள் பேசி பழகிட்டோம். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. உங்கள் கடமையும் சொல்லிட்டேன், அவங்க பேச வேண்டிய கடமையும் சொல்லிட்டேன். குடும்பத்தினுடைய பிக் பாஸ் நிச்சயமாக ஆண்கள் தான் என்று பேசுமாறு ஐயா பேராசிரியர் வணக்கத்திற்குரிய பழனி அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலேயே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. ஈரோடு பில்ட் எக்ஸ்போ மிக பேரழகு. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். அருமை.
அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். ஆ, உண்மையாகவே சொல்ல போனா பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருந்தால் அது இரத்த சம்பந்தம், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருந்தால் அது ஞான சம்பந்தம் என்று சொல்வார்கள். ஞான சம்பந்தமாகவே இருக்கக்கூடிய எங்கள் ஐயா அவர்கள். ரொம்ப நன்றியா. உண்மையாகவே நிறைய நடுவர்கள்ட்ட நாங்களும் பேசியிருக்கோம். சரிங்க. ஆனால் சில பேர் பாடுவாங்க, சில பேர் ஜோக் சொல்லுவாங்க, சில பேர் கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாவற்றையுமே கலந்து ஒரு மனிதனால் சொல்ல முடியும் என்றால் அது எங்களுடைய அன்புக்குரிய ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பெருமையான கைத்தட்டல் நீங்கள்லாம் நல்லா தட்டலாம். ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி. நீங்க பிறந்ததா? ஆமா. 3 நாள் ஒரு நர்ஸ் என் மூஞ்ச பார்த்து பயந்து போயிருக்கு. இப்படி பிறந்திருக்கேன். 7 நாள் எங்க அப்பா நான் இருந்தே தெரியாம மீச்சிருக்காரு. ஓ, அவ்வளவு கருப்பா இருந்திருக்கேன் நான். அப்ப லைட் வேற இருக்காதா அந்த நேரத்துல? விஜய் டிவில 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி இருக்க ஒரே ஆள் நீ தாயாண்ணா. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமாயா? நான் தான் கருப்புன்னு நினைச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தா அவ என்னைய விட கருப்பா இருந்தா. ஆஹா, இப்ப அந்த அம்மா கேட்டிருக்கும்ல, எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. அருமை அருமையா. கைத்தட்டின அந்த 22 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப நன்றி ஐயா. மொத்தமே அவ்வளவுதான் இருக்காங்க. கைதட்டிய மொத்த பேருக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னமோ இவரிடமா வந்திருக்கிறது 2000 பேர் தான், அதுல 22 பேர் தட்டி விட்டாங்களாம். உண்மையை சொல்லி வைப்போமே. ஒரு விஷயம் என்னன்னா, அது எடிட்ல போயிருப்பேன்னு பார்த்தேன். வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். பறவைக்கு ஒரு ஓடு, பறவைக்கு ஒரு கூடு, நத்தைக்கு ஒரு ஓடு, மனிதன் வாழ தேவை வீடு. அதை கட்டி தருகிற ரொம்ப அற்புதமான இவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போடுகிற மாதிரி. ஆஹா, கவிதையா பின்றீங்க. உண்மையாவே உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஆள் யார் தெரியுங்களா? இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் தாயா. அவங்க தான் மனைவியை பார்த்து சைட்டை பார்த்துட்டு வரேன், சைட்டை பார்த்துட்டு வரேன், சைட்டை பார்த்துட்டு வரேன்னு தைரியமா சொல்ற ஒரே ஆள் அவங்க தாயா. இப்ப நான் சொன்னேன், சென்னையில வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்ப நான் சொன்னேன் கண்டிப்பாங்க சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஆண்கள்லாம் தைரியமா ஆமா தண்ணியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா தண்ணியில தான் இருக்கேன், குடும்பத்தோட. கட்டை வந்து காப்பாத்துச்சா அப்படின்னு கேட்டா கட்டையோட தான் இருக்கேன்னு கூட சொல்லலாம். நான் அப்படிதான் சொன்னேன். அப்படியாவே அந்த சென்னையில நாங்களாம் எவ்வளவு சிரமப்படுறோம். இவ்வளவு தண்ணியில நீந்தி வர்றேன். ஒருத்தர் சைட்ல வந்தவன் என்ன பார்த்துட்டான். சார் நீங்க பழனி சார் தானே? ஆமான்னு. அடுத்த வாரம் விஜய் டிவில வருவீங்களான்னு கேட்டான். நான் உயிரோடு வருவேனானே தெரியல. இப்ப நாட்டில் நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க பெண்களுக்கும் ஆண் வீட்டில் ஏன் பிக் பாஸ் நாங்க ஆண்கள்னு சொல்றோம் தெரியுங்களா? ஒரு காரணம் தான். என்னைக்குமே பொறுப்புங்கிறது ஆண்களுக்கு ஏன் அதிகமா இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான். இப்ப ஒரு பண்டிகை தேதி வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப பெண்கள் எப்படி யோசிப்பாங்க? எங்க நகை வாங்கலாம், எங்க தோடு வாங்கலாம், எங்க செருப்பு வாங்கலாம், நம்மால் எங்க கடை வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம், எங்க வாங்கின கடை. அதுவும் இந்த சனிக்கிழமை ஆனாலே டென்ஷன் ஆயிடுவாங்க பொறியாளர்கள்லாம். எப்படி சம்பளம் போடுறதுன்னு எவ்வளவு பிரச்சனை. ஆனா உண்மையா சொல்றேங்க, இந்த அச்சய திருதைன்னு ஒண்ணு வருது, அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு ஆப்பு வைக்கிற நாள். உண்மைதானே சார்? உண்மையாவே என் பொண்டாட்டி எனக்கு ஜிஆர்டி தங்கமாலை கூட்டு போயிருக்கேன். என் மனைவி சொல்றா, என் முத பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன், நீங்க என்ன எடுக்கலான்றீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். இருக்கிற காசெல்லாம் அவளே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறேன்? நான் உண்மையாவே கேட்கிறேன். அதுல அவங்க சொல்லித்தான் சொல்றாங்க, அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நல்லது. யாருக்கு? கடைக்காருக்கு. அவ்வளவுதான். கடைக்காருக்கு. அது உண்மையாங்க. இப்ப பெண்கள் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நான் இவ்வளவு கேட்கிறேன். நம்ம மனோன்மணி அக்கா இருக்கு, அந்த மனோன்மணி அக்கா அக்காதாயா? அப்படியா? அவ்வளவு சின்ன பையனா நீங்க? உண்மையாவே மனோன்மணி எனக்கு அக்கா தான். அக்கா இருக்காங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க முதுக அவங்களால திரும்பி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அப்புறம் யார் பாக்குறதுக்காக அதுல கதவு, நிலவு, ஜன்னல், நிலப்படி, ஓர்படி எல்லாம் வைக்கிறீங்களா? யாருக்காகன்னு கேட்கிறேன். ஐயோ, அப்படி வைக்கிறாங்க சார் இன்னைக்கு பெண்கள். நீங்க ஏன் அதை போய் பார்த்துக்கிட்டீங்க? ஐயா அன்னைக்கு திருப்பூர்ல ஒரு அக்கா இப்படி திரும்பி, திருப்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு திரும்பிச்சு பாருங்க, 2 குண்டு கட்டி தொங்க விட்டுறது இருக்கு. அதுல ஒரு குண்டு போய் கண்டக்டர் கண்ணில் அடிச்சு 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு. நாட்டில் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பெண்கள் இதுலதான் கவனமா இருக்காங்க. உண்மையா சொல்றேங்க, ஒரு காலத்துல சமைச்சு தட்டுல போட்டாங்க, இப்ப சமைச்சு நெட்ல போடுது. உண்மைதானே? என் பொண்டாட்டி ரசம் வச்சு பேஸ்புக்ல போட்டா சார்.
1000 பேர் லைக் போட்டிருக்கான், நான் லைக் போடல. என்கிட்ட வந்து கேட்டா 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் போடலன்னா, அவனா ரசத்தை பார்த்த வண்டிக்கு நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் வயிறு கடமுடானது எனக்கு தான் தெரியும். இப்போ வாழ்க்கையில் நிறைய நீங்கள் நினச்சி பாருங்க, பெண்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பொறுப்பாக இருக்காங்களா சார்? ஒரு குழந்தை வளர்ப்பில் பொறுப்பாக இருக்காங்களா? உண்மையாக யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறது யாராக இருக்காங்க? அவங்களா தான் இருக்காங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது சார். உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஆண் எவ்வளவு சிரமப்பட்டு வேணாலும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார், எவ்வளோ சிரமப்பட்டு வேணாலும் தன் வாழ்க்கையை நடத்துவார். ஆனால் தன் பிள்ளைகளை இளவரசராக வளர்க்கக்கூடியவர்கள் யாருன்னா ஆண்கள் தான் சார். ஒன்றும் இல்லை, நான் முத்துக்குமார் ரொம்ப அழகாக ஒரு கவிதையில் சொன்னார். அப்பா தோளில் தூக்கி சாமி காமிப்பார், பார்த்தீங்களா கோயிலில்? இப்போ தோளில் தூக்கி சாமி காமிப்பார். நான் முத்துக்குமார் எழுதினார், அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டு தான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னார். என்னைக்குமே சார் அப்பாக்களுடைய தியாகம் தெரியாது. ஆனால் இந்த அம்மாக்கள் அப்படியா சார்? எல்லாம் டிவி பார்க்குது. உண்மையாக சொல்கிறேங்க, உண்மையாக வாழ்க்கையில் உண்மை நெந்து போய் சொல்கிறேன் சார். 3 முடிச்சு போட்டோன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, சத்தியமாக மனசாட்சி கையில் வச்சு சொல்லுங்க, யாராவது 3 முடிச்சு போட்டீங்களா? நான்லாம் கொண்டு போனேன், யார் பிடுங்கினா யார் கட்டினானே தெரில. இப்போ அது பரவாயில்ல. இப்போ சமீபத்திய வளர்ச்சி என்ன தெரியுமா? கட்ட போகிறப்ப நல்ல நேரம் தானே, கட்ட போகிறப்ப வீடியோகிராஃப் நிறுத்து, வார்த்தை முதல்னு கட்டு, இன்னும் கட்டவே இல்லையா? இல்லை ஸ்டில் சரியாக எடுக்க முடியல, இன்னொருக்க கட்டு. இப்போ நான் இப்போ கட்டவா? கட்டுங்க. ஒரு முறை தான் கொண்டு போனையா? என்னமோ முதல்ல கட்ட போகிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு முறை தாங்க கொண்டு போனேன். உண்மையை சொல்கிறேங்க, முடிச்சு தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். 2ஆவது முடிச்சு எங்கள் அக்கா போட்டுச்சு, 3ஆவது முடிச்சு ஊரில் பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனாக இருக்கேன் சார். உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்கிறா, உங்கள் அக்கா இங்கே வந்தா அவள் தான் 2ஆவது முடிச்சு போட்டவன். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கிளப்புறது யாருங்க சார்? என்றைக்குமே சார் உண்மையாக சொல்கிறேன், நம்ம வீட்டில் பிரச்சனை எல்லா வீட்லேயும் வரும். அந்த பிரச்சனையை முடிக்க நினைக்கிறவன் ஆண். எப்படி தெரியுங்களா? கடைசியாக அப்படி என்ன சொல்ல வர்ற அப்படின்னு ஆம்பளை கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டையை முடிக்க போகிறான்னு அர்த்தம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. போன வாரம் என்ன சொன்னேன், அக்கா வந்தப்ப என்ன சொன்னேன், உங்க அப்பா வந்தப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா அது ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் சார். ஒன்றும் இல்லை சார், இந்த போன தீபாவளிக்கு என் மனைவி 30,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டான். சோகமாக உட்காந்துருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்தான், என்ன மாப்பிள்ள சோகமாக இருக்கா அப்படின்னா, இல்லைடா 30,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டா அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கேன் அப்படின்னா. ஒரு நல்ல நாள் பெருனால 30,000 ரூபாய்க்கு எடுத்தா அதுக்காக வருத்தப்படுவியா? அதுக்காக வருத்தப்படல, அந்த புடவை நல்லா இருக்குன்னு உன் மனைவிட்ட இப்போ தான் காட்ட போயிருக்கான், அவன் ஓடுறான். இப்போ நமக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதானே. இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் சார், ஒரு பட்ஜெட் நம்ம வச்சுருப்போம் சார், அந்த பட்ஜெட்டுக்கு மேலே செலவு பண்ணுறது யார்? பெண்கள். உண்மையாக சொல்கிறேன் சார், ஒரு பொறுப்புங்கிறது எங்கேருந்து வருது? எல்லா இடத்துலேருந்து பொறுப்பு வரணும் சார். ஒரு ஆம்பளை எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு. பெண்கள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற 1008 பிரச்சனைகளை சமாளிக்கிற பொறுப்பு யார்? நமக்கு தான் இருக்குது. நமக்கான கஷ்டங்கள் தான் அதில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சார் ஒரு எந்த சமையலாக இருந்தாலும் சரி, அழகு சாதனை பொருள், அதுவும் இப்போல்லாம் ஒரு மேக்கப் வந்திருக்கு சார். அது என்ன? அதை உண்மையாகவே என்னால் மன்னிக்கவே முடியல. அது என்னமோ ஒரு பேசியல், பற்று பேசியல். உண்மையாக சொல்லுங்க, பற்று பேசியல். உண்மையாக சொல்லுவாங்க, அந்த அனுமாருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தின மாதிரி சாத்துறாங்க சார். அதை என் மனைவி பண்ணுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போய், அதுவும் வீட்டு சாவியெல்லாம் எடுத்து போயிட்டா சார். போய் பார்க்குறேன், அனுமாருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தின மாதிரி சாத்தி. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த 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 இதை பார்த்தா அவ்வளோ கொடூரமாக இருக்குது. வாழ்க்கையில் அவ்வளோ கொடூரமான மேக்கப் போட்டிருக்காங்க, இவ்வளோ வெள்ளரிக்காய் வேற வச்சுருக்காங்க. ஆனால் என் மனைவியை சத்தியமாக சொல்கிறேன், இப்போ சமீப காலமாக எந்த பியூட்டி பார்லர்லையும் சேர்க்க மாட்டாங்க. என் மனைவி சொன்னான், எந்த பியூட்டி பார்லரும் என்னை சேர்க்க மாட்டாங்க மாமான்னு. ஏன்டின்னு கேட்டேன். அப்புறம் தான் விசாரிச்சா தெரியுது, இவன் இந்த மேக்கப் போட்டு பியூட்டி பார்லரில் வெள்ளரிக்காய் வைக்கிறாங்கல்ல, எடுத்து தின்னுருக்கான். 600 ரூபாய்க்கு மேக்கப் போட்டு 1800 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் தின்னா நாட்டில் நீங்கள் எல்லாம் பாருங்க. அது 3 மணி நேரம் காயணும். அப்போ என்ன பசிக்கும்ல. ஐயா பெரிய ஆளியா நீங்க, தெரியாவே நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் சார், எப்பயுமே சொல்றேன், கேரளாவில் ஒரு பேய் மழை, ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். கேரளாவில் ஒரு பேய் மழை, பாட்டு வேறு பாடுங்க, நல்லா இருக்கு. அதை கண்டிப்பாங்க. 18/6/1890 பேய் மழை. ஒரு என்ஜினியர் ஒரு அணை கட்டுறதுக்காக போராடிட்டு இருக்காரு. 163 சிமெண்ட் மூட்டை அங்கேருந்து கரைஞ்சு போச்சு. 163 சிமெண்ட் மூட்டை கரைஞ்சு போச்சு. கவர்மெண்ட்டு இந்த திட்டத்தை கைவிட்டலான்னு சொல்கிறாங்க.
1893 அவரோட வேலை பார்த்தா 1000 பேர்ல 45 பேர் இறந்து போயிடுறாங்க. எல்லாருமே வெள்ளைக்காரங்க இறந்து போயிடுறாங்க. கவர்மெண்ட் திட்டத்தை கை விட்டுடுச்சு. இனிமே இதை பண்ண முடியாதுன்னு நிறுத்திடுறாங்க. தன்னுடைய சொத்து பத்துக்களை இங்கிலாந்தில் போய் தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து அந்த அணையை கட்டி முடிக்கிறார். அந்த மனிதர் பென்னி குயிக் என்கிற அந்த மனிதர் கட்டலன்னா முல்லை பெரியாறு அணை பென்னி குயிக் கட்டப்பட்டது. இன்னைக்கு தென் மாவட்டங்களான 8 மாவட்டங்களுக்கு அது நீர் போக்குவரத்தாக இருக்கிறதுன்னா அப்படிப்பட்ட தன்னையும் தாண்டி சுயநலத்தை தாண்டி பொதுநலமாக வாழ்கிறவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அதான் ஒரு காலத்துல என்ன சொல்றாரு, வாதம் வம்பு பண்ண கூடாது, பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, வீட்டில் வகையில்லா பொருளை எண்ணி தினமும் எப்போதும் வாதம், பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி தினம் 9 தடவை காப்பி குடிச்சா நீதி. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி தினம் 9 தடவை காப்பி குடிச்சா நீதி. 80 தடவை காப்பி கேட்டா குடும்பத்துக்கே விரோதி. வாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. நாட்டில் பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருந்தா வாழ்க்கையில் மிகச்சிறந்த விஷயங்களை அடைவார்கள். ஆனால் குடும்பத்தில் எப்படி பட்டாலும் பையன் ஒரு பக்கம் இருக்கிறான், அம்மா ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் 2 சார் உண்மையாக சொல்கிறேன், மாமியா மருமக சண்டைன்னு ஒன்று வருதில்ல, அது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. 13 வருஷமா மாமியா மருமக சண்டை வராத ஒரே வீடு என் வீடு தான் சார். அப்படியா? கைத்தட்ட மாட்டீங்களா நீங்க? இதுக்கு ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா? 15 வருஷம் ஆச்சு. 13 வருஷமா ஒரு சண்டை கூட கிடையாது. ஏன்னா எங்க அம்மா இறந்து 13 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் கடப்பாறை எடுத்து குத்திட்டு இருந்தோம். உண்மையாவே உலகத்துல எந்த பிரச்சனை சார், உலகத்துல என்ன அவார்டு வேணாலும் வாங்கிடலாம் சார், ஒரு அவார்டு மட்டும் ஆம்பளையால வாங்கவே முடியல. பொண்டாட்டிக்கு பிடிச்ச புருஷனா வாழ்றது எப்படின்னு தான் அந்த அவார்டை வாங்க முடியும். அதுக்கு புஸ்தகம் படிச்சு பாருங்க. அந்த மாதிரி அவார்டை வாங்கணும்னா ரொம்ப சிரமப்பட்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த என்ஜினியர்ஸ் உண்மையாகவே சொல்லப்போனால் உலகத்தை உருவாக்கி தருகிற என்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிற சிவில் என்ஜினியர்ஸ் என்றைக்குமே அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உழைப்பு 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 என்கிற அந்த உழைப்பு தான் அவர்களை உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனைபடிய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி, பெண்கள் வேணான்னு நாங்கள் சொல்கிற அதை விட பெரிய பிரச்சனை நீங்கள் ஆண்களுக்கு தராதிங்க. அதனால தான் வீட்டின் பிக் பாஸாக என்றைக்குமே குடும்பத்தின் பொறுப்பை சுமப்பது ஆண்களே என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபட வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையை கழிப்பினிகளா உடலும் சலையாத மனமான் பகலா மனைவியின் தவறாத சந்தானமும் தாழாத கத்தியும் மாறாத வார்த்தைகள் தலைகள் வராத கொடையும் தொலையாத நித்தியமும் கோணாத கோள் ஒரு துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை பிரார்த்தித்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அன்பு நண்பன் சஞ்சய் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிறைவா அவர் சொன்ன அந்த பாட்டு என்னன்னு தெரியுங்களா? அபிராமி பட்டர் பாடின அந்த அபிராமி அந்தாதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 16 வகையான 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துறாங்க இல்லையா? அதை குழந்தைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். குழந்தையா இருந்து அந்த காலத்துலலாம் உண்டு. ஆனால் இந்த செல்வங்கள் எல்லாம் வேணுங்கிறத சொல்லி அழகாக சொன்னார். பென்னி குயிக்கினுடைய வரலாற்றை சொன்னார். இப்போ ஆனந்த விடன் படிக்கிறவங்க இருக்கலைங்களான்னு தெரில, இந்த வாரம் தான் முடிஞ்சிருக்குது. நீரதிகாரம் அப்படின்னு ஒரு நாவல் கவிஞர் வெண்ணிலா அவர்கள் 122 வாரம் எழுதியிருக்கிறாங்க. 122 வாரம் எழுதி இப்போ தான் அந்த நீரதிகாரம்ங்கிற அந்த பெரு நெடு நாவல் முடிஞ்சிருக்குது. அதில் அவங்க என்ன செய்தியை சொன்னாங்களோ அது முழுவதையும் சுருக்கமாக அப்படியே அழகாக அடிச்சிட்டார் ஒரே வார்த்தையில். எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அத்தனை சிரமங்களையும் தாண்டி அந்த மனிதர் கட்டி முடித்தார் என்று சொன்னால், அவர் பிறந்தது இந்த நாடா இல்லை, இந்த ஊரா இல்லை, அவர் அவார்டு வாங்குறதுக்கு எதுவும் செஞ்சாரா இல்லை, ஆனால் அவர் செஞ்சுட்டு போன வேலையால் தான் அவர் சொன்னார் பாருங்க, அத்தனை மாவட்டங்கள் செழித்து ஓங்கி நிற்க காரணமாக இருந்தது அந்த மனிதர் என்றால் அவருக்கும் குடும்பம் இருந்தது, அவருக்கும் பொறுப்பு இருந்தது. அவர் வீட்டையும் பார்த்தார், நாட்டையும் பார்த்தார். அப்போ ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி எல்லாவற்றையும் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை ஆண்களுக்கு உண்டு. அதில் எதெல்லாம் இல்லைங்கிறதையும் சொன்னார். பொறுப்பு இல்லை, குழந்தைகளை பார்க்குறதில்ல, சமையலை சரியாக பண்ணுறதில்ல, இத்தனை விஷயங்களை சொல்லி நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்குறோம், நாட்டையும் பார்க்குறோம், வீட்டையும் பார்க்குறோம் என்று
பாராட்டி சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, இப்போ பெண்கள் வர்றாங்க. எப்போவுமே பெண்கள் வந்து பேசுகிறப்ப மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா இட்லி போட்டுன்னு கேட்டுக்கானா இல்லை. இப்போல்லாம் பிச்சைக்காரங்களே தமிழில் பேசுகிறதில்ல, அதுதான் ஆச்சரியம். அன்றைக்கி மதுரை பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து 2 rupees இருக்குமா அப்படின்னு கேட்டான். நோ அப்படின்னேன். தேங்க்யூ அப்படின்னா. நல்ல வேலை எனக்கு 5 ரூபா கொடுத்துருவானாக்கு நான் பயந்தேன். இன்னும் சில பேர் இன்னும் டெவலப் ஆகிட்டாங்க. இங்கே நான் பார்த்தேன் ஒரு தடவை ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் என்கிட்ட வந்து, வாய் பேச முடியாத ஊமையா 10 ரூபா கொடுக்கணும்னு கேட்டான். நான் கொடுத்த பிறகு யோசிச்சேன், எப்படி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. இது என்ன டெக்னிக்குன்னு பாருங்க. பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காந்தா சில கிளவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய். அவன் காசில் தெங்காசி போய்கிட்டு பாவம். அந்த பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம். படித்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. இது யார் எழுதுன்னு தெரியல. சரி கேட்டோம். இப்போ பெண்கள் வர்றாங்க. அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி பேசிட்டு போவார். இதுக்கெல்லாம் அவங்க பயப்படுவாங்களா? இல்லை. குடும்பத்தினுடைய பிக் பாஸ் என்றைக்கும் பெண்கள் தான் என்று பேசுவதற்காக பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. நடுவர்களே, மேடையில் மட்டுமில்ல, குடும்பத்திலையும் இப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரத்தான் செய்யும். அதை அரவணைச்சு போகிற ஒரே பக்குவம் இந்த உலகத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம். அங்கேருந்து என் தம்பி பழனி, நீங்கள் அக்கான்னு சொன்னோன்னே நீங்களே பயந்துட்டீங்க. ஏன்னா பழனிக்கு என்ன வயசு, மனோன்மணிக்கு என்ன வயசுன்னு தெரியல. அதனால நல்ல என்னுடைய தம்பின்னு சொன்னால் நல்லா பார்த்தாவே தெரியும், ஒன்றும் குறையில்லை. நல்ல தலைப்பு நடுவர்களே. இந்த தலைப்பில் நான் ஒரு முறை திருத்துறைப்பூண்டியில் பேசினேங்க. ஆணினுடைய வெற்றிக்கு காரணம் தாயா தாரமான ஒரு தலைப்பு. 1/2 மணி நேரம் நான் தாரத்துக்காக ஆணினுடைய வெற்றிக்கு காரணம் தாரம் தாரம் தாரம்ட்டு போகிறேன். ஒரு பைய கேட்குறான், ஏக்கா 1/2 மணி நேரமா என்னமோ தாரம் தாரம்னா ஒன்றும் தராதியா போயிட்டேக்கான்னு. ஏன்னா தாரம்னு நான் மனைவியை சொன்னதை அவனுக்கு என்னமோ முறுக்கு மிட்டாய் தாரம்னு புரிஞ்சிருக்கான். நாங்கள் இப்படி ஆளுகள்லாம் பேசியிருக்கோம். அதனால பழனிக்கு பதில் சொல்றது எங்களுக்கு ஒன்றும் கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அதுல வந்தோன்னே எனக்கு என்ன பழனி மேல கோபம்னா, மேக்கப்பை பத்தி உங்களை யாரு குறை சொல்ல சொன்னா? அதான் அவர் எங்க குறை சொன்னாரு? அவர் வாழ்த்தினாரே. எங்க மனைவியை வந்து பியூட்டி பார்லர் போட்டு போய் அப்படி வேஷம் போட்டு உட்கார வச்சிருவாங்க, வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவாங்கன்னு மேடை போட்டு பெண்களை குறை சொல்றது நீங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி ஒரு நாள் கணவனை குறையே சொல்ல மாட்டாங்க. சரி. ஆணினுடைய இயல்பு மனைவியே குறை சொல்றது, பெண்ணினுடைய இயல்பு என்னைக்கு கணவனை பெருமையாத்தான் சொல்லுவோம். இப்ப நான் இவன் எவ்வளவு மகிழ்ச்சி அழகா இருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்க, அவர் உங்க வீட்டுல இருக்காரு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லைங்க, கிளம்பி வரும்பொழுது என்னைய பார்த்து ஒரு பாட்டு படிச்சாரு. பழனி குடும்பம் மாதிரி இல்லை, என்னைய பார்த்து ஒரு பாட்டு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. அப்படி அதெல்லாம் எதுக்கு பாடுறாரு தெரியுமா? அப்பதான் நம்ம பஸ் ஏறி போகும். அதுக்கு தான் ஏதாவது ஒரு பாட்டை பாடி ஏதாவது ஒரு பஸ்ல ஏற்றி விட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவாரு. ஆமா, அது வரைக்கும் பாடிக்கணும். நாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா என்னைக்குமே கணவனை குறைய சொல்றது இல்லைங்க. நீங்க முதல்ல பாருங்க, பெண்ணுக்கு எப்படி பேரு, பூவுக்கு எப்படி பேரு தெரியுமா? நீங்க அந்த பூவுக்கு மலர மலர பேர் வச்சாங்க தெரியுமா? மொட்டு, அரும்பு, போது, அலர், மலர், வீணும். பூவுக்கு மலர மலர பெயர் வைத்தான். பெண்ணுக்கு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று பெண்ணுக்கு வளர வளர பெயர் வச்சான். இந்த உலகத்துல மென்மையானது பூவும் பெண்ணும் மட்டும்தான். மலர மலர வளர வளர அருமையா இருக்குமா? மலர மலர பூவுக்கு பேரு, பெண்ணுக்கு வளர வளர பேரு. அவன் வளர்ந்த இந்த குடும்பத்தை காக்குறதுக்கு அந்த மனைவி தானே காரணமா இருக்கா. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் நான் என்னை மாத்திக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சிச்சுன்னு சொன்னா கூட நம்பலாமா? ஆனா இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பை ஒரு நாளும் மாத்திக்க முடியாது.
அவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குல்ல. நான் கேட்கறேங்க, பெண்ணுக்கு பிறந்ததுல இருந்து அவளுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும்ல. ஆனா திருமணம் ஆகி மனைவியா வந்த உடனே உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி எல்லாத்துலயும் மனைவி மாறணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல? நினைக்கிறீங்கல்ல? இப்பதான் கை தட்டுறாங்க, அவர் தெரிஞ்சு வச்சு உண்மை. இப்போ எங்க அம்மாவுக்கு டீ பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு காஃபி பிடிக்காது, ஒவ்வொன்றா சொல்லி எனக்கு இதுவும் பிடிக்காது, எனக்கு ரெண்டுத்தையும் கலக்காம வெறும் பாலை ஆற்றி தான் கொடுக்கணும். இப்போ ஒரு பாலில் இத்தனையும் போட சொல்லி ஒரு பெண்ணுக்கு வந்த உடனே நீங்கள் கொடுக்குறீங்க. அவளுக்கு இயல்பு டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லைனாலும் அவ இயல்பை மாற்றிக்கிட்டு உங்களுக்காக வீட்டுக்கு வந்த மனைவி செய்கிறாளே, என்னைக்குனாச்சும் கணவன் அப்படி செஞ்சிருக்கீங்களா? இப்போ நீங்க பாருங்க, வந்த உடனே அவளுக்கு சமைக்க தெரியாம கூட இருக்கலாங்க. உடனே எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கல. நான் என்ன கேட்கிறேன், பொதுவாவே ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்களும் ஒப்பிடக்கூடாது. ஒரு கவிஞன் சொல்லுகிறான், ஒரு ரோஜாவோடு கூட இன்னொரு ரோஜாவை ஒப்பிடாதீர்கள். இந்த ரோஜாவுக்கு வேறு இயல்பு இருக்கிறது, இந்த ரோஜாவுக்கும் வேறு இயல்பு இருக்கிறதுன்னு. அப்போ ஓரறிவு படைச்ச ரோஜாவுக்கே அப்படி சொல்லும் பொழுது அம்மாவுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சா உடனே மனைவிக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு ஒன்று ரெண்டு தெரியாம இருக்கலாம். அது இப்போ யூடியூப்பை பார்த்து அதுவே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு எந்த நேரமும் எங்கள் அம்மா சமையல் தான் பிரமாதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு அந்த மனைவி சொன்னா, என் கணவனுக்கு என் சமையல் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் கணவனுக்கு என் சமையல் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாளைக்கு என் மகனுக்கு என் சமையல் பிடிக்கும் அல்லவா? ஏன்னா நாளைக்கு எங்க அம்மா சமையல்னு பையன் சொல்ல ஆரம்பிச்சிருவான்ல. என்னைக்குனாச்சும் மனைவி தன்னுடைய ஆசை அவங்கள்ட்ட சொல்லியிருக்காளா? நீங்க பாருங்க, இந்த கிராமங்கள்ல கறி பாத்திரம் வச்சிருந்தாங்கன்னா அந்த கறி பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு சாம்பல் போட்டு தேய்ப்பாங்க. கறி பாத்திரத்தை சாம்பல் போட்டு விளக்கினால், சில்வர் பாத்திரங்களை அதற்குரிய சோப்பு போட்டு விளக்கினால், பித்தளை பாத்திரங்களை புளி போட்டு விளக்கினால், வெள்ளி பாத்திரங்களை வெள்ளி பவுடர் போட்டு விளக்கினால், கடைசி வரைக்கும் விளக்கவே இல்லை தன் மனதில் உள்ள தன் ஆசைகளை அந்த மனைவி என்று ஒரு கவிதை இல்லையா? அப்ப எந்த ஆசையும் சொல்லாம வீட்டுக்கு வர்ற மனைவி வந்தவன உங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறா. அவன் எப்போதுமே அம்மாவுக்கு சாப்பாடு பண்றாரு, மாமியாருக்கு சாப்பாடு, மாமனாருக்கு சாப்பாடு, கொழுந்தனாருக்கு சாப்பாடு, எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவ சாப்பிடணும்னு நினைக்கிற பொழுது கொஞ்சோண்டு தான் சாப்பாடு இருக்கும். அதுவும் அந்த பிள்ளை ஓடி வந்து எம்மா எனக்கு இந்த மறுசோறு போடுமான்னு கேட்கும். இருக்கிற சாதத்தையும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனைவி இல்ல எல்லாத்துக்கும் போட்டாச்சு, எனக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு என்னைக்காவது ஒரு மனைவி சொல்லியிருக்காளா? எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அந்த வெறும் பாத்திரத்தை கழுவி வைக்கிற மனைவிகள் தான் இன்னைக்கு நாட்டில் இருக்காங்க. அவங்க தியாகத்தை புரிச்சுக்கணும். அது கவிப்பேரரசு அழகா சொல்வாருங்க, லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லிருக்க ஒற்றை சொல்லு சிக்கவில்லை எதனால, பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினிய படுப்பாலே, அது போலே நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். எப்படி நீங்க தான் போட்டு கொடுப்பீங்க? ஆமா, இல்ல சாப்பாடு சாப்பாடை போட்டு கொடுக்குறோம், நீங்க வந்து இன்னும் சேர்த்து மற்றதை போட்டு கொடுக்கறதையும் நீங்க சேர்த்துக்கிறீங்க. அதாவது நடுவர்களே, அவர் சொன்னதுல இன்னொரு விஷயம் சொன்னா தெரியுமா? மனைவிக்கு என்ன தெரியும் அந்த வீட்டுல? நான் என்ன கேட்கிறேன், ஒரு மனைவிக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்க இதுலயும் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு குழந்தை பிறந்து தூங்கினா அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடம் உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். அந்த குழந்தை பிறந்து அது தொட்டில போட்டு தாலாட்டுன்னு சொன்னவே, தாள்னா நாக்கு, இந்த நாக்கை வைத்து ஆட்டி பாடுகிற காரணத்தினாலே அதுக்கு பேரு தாலாட்டுன்னு பேரு. அந்த குழந்தைய தொட்டில போட்டு அப்படி இழுத்து விட்டு அது ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பான். அந்த கயிறு கட்டி அப்படி இழுத்து விட்டுட்டு போனான்னா போய் அடுப்புல போய் டீ வச்சுட்டு வந்துருவான். இவ்வளவும் அவ பாக்குறாளா? உங்களுக்கு தாலாட்டு தெரியுமா? எந்ததும் தெரியாது, வந்து பெண்களை குறை சொல்றதுக்குன்னு இந்த உலகத்துலங்க. ஆனா முதல்ல ஆதாம் ஏவாள் சொல்றோம்ல, ஆதாம் ஏவாள் தோன்றினாங்கன்னாக்கா முதல்ல அந்த ஆதாமே ஏவாளை தாயாகத்தான் பார்த்தான் என்று சொல்லுகிறார்கள். ஏவாள் என்று சொன்னால் ஈவா, ஈவா என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஈவா என்றால் ஈக்குவல் இன்டு எல்லோருக்கும் அவள் தாய் என்றுதான் அதற்கு பொருளே. இந்த உலகத்துல மனைவி தான் உங்களுக்கு இரண்டாவது தாய். முதல்ல 25 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அம்மா இருந்தா, அம்மாவுக்கு பிறகு அம்மா கொஞ்சம் நவந்துக்குவா தெரியுங்களா? சரி, இனிமே அவனுக்கு என்ன பிடிக்குமா நீ போய் அங்க கேளுன்னு பேசாம ரிமோட் வச்சு டிவி பார்க்குற வேலையை தான் அம்மா செய்வா. ஆனா கணவனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவ பார்த்துக்கு வாங்குற நம்பிக்கையில தான் ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மாவே இருப்பான். அதை இன்னும் சொல்ல போனாங்க, வசதி இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அம்மாவும் இருக்காது அப்பாவும் இருக்காதுங்க. இப்போ அண்ணன் கல்யாணம் பண்ணி கொடுப்பான், அந்த பிள்ளைக்கு உலகத்திலே உயிர் என்னவா தெரியுமா இருக்கும்? அந்த அண்ணனா தான் இருக்கும்.
ஏன்னா அந்த அண்ணன் அப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான். ஆனா அந்த அண்ணன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் சேர்த்து ஃபோன் பேசினா பிடிக்காது தெரியுமா? என்ன எந்த நேரமே அவங்க நொன்ன அப்படின்னு திட்ட ஆண்களை நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ பெத்தவங்க அண்ணன் மேல இவ்வளவு உயிரா இருந்தாலும் கூட அதுக்கு பேரு பொசிசிவ். எங்க என் மேல மட்டும்தான் பிரியமா இருக்கணும். ஆனா நான் என்ன அந்த அண்ணன் எப்படி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான் பாருங்க. அந்த காலத்து பாட்டு நடுவர்களே இருந்தாலும் 2 வரி அந்த காலத்து மக்கள் இருக்காங்களா அதுக்காக இல்லையா? அந்த அண்ணன் கண்ணில் மையிட்டதை அவ்வளோ அழகா சொல்லுவான். பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் பூட்டி பூமுடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர் பெறுவாள் வண்ணத்தேனருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி. அருமை. நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதில் பாடக்கூடிய அந்த பாட்டு அப்படி அந்த பத்திரிகையை வாசிக்கிற மாதிரியே டிஎம்எஸ் குரலில் இருக்கும். சிவாஜி கணேசன் அண்ணனா வருவார். கேஆர் விஜயா அந்த முத்துராமன் திருமணத்தில் இந்த பாட்டை பாடுவார். அழகா இருக்கு. அப்படி வந்து அந்த அண்ணன் திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. எந்த உறவுகளையும் பெரிதாக நினைக்காமல் கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்றது அந்த மனைவிமார்கள் மட்டும் தானுங்க. இதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சுங்க. நீங்க பெத்த அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் எந்த உறவுகளா இருக்கட்டும் உடனே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தங்கிடுவாங்க. ஆனா மனைவி அப்படி எங்கேயாவது என் கணவனுக்கு இப்படி கொரோனா வந்துச்சுன்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாளா அந்த அறைக்குள்ளேயே வச்சிருந்த அவனுக்கு வேண்டிய உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து ஒரு குழந்தையை பார்த்து கொள்ளுகிற ஒரு தாயை போல அந்த மனைவி பார்த்துக்கிட்டாலே அவள் தான் இந்த குடும்பத்தினுடைய பிக் பாஸ் நடுவர்களே. அவளுக்கு ஒரு 4 குழந்தை இருந்துச்சுன்னா அந்த 4 குழந்தைக்கு ஒண்ணு பிடிக்கும் பாருங்க. மாமியாருக்கு ஒண்ணு பிடிக்கும், மாமனாருக்கு ஒண்ணு பிடிக்கும், கணவருக்கு ஒண்ணு பிடிக்கும். 4 பிள்ளை பிறந்துச்சுன்னா 4 பிள்ளைக்கு ஒண்ணு பிடிக்கும். உனக்கு தக்காளி சட்னி பிடிக்கும், உனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், உனக்கு 2ம் இல்லாம சாம்பார் பிடிக்கும். ஆனா இத்தனையும் அவ பார்க்கணும்ல. நீங்க மாங்காய் மரத்துல காய்க்கிற மாங்காய் எல்லாம் ஒண்ணு போலதாங்க இருக்கும். தேங்காய் மரத்துல காய்க்கிற தேங்காய் எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கும். மல்லிகைப்பூ செடியில பூக்கிற எல்லா மல்லிகைப்பூவும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிற 4 குழந்தை ஒண்ணு போல இருக்கிறது இல்லைங்க. ஆனாலும் கூட அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து கணவனையும் குழந்தையாக்கி கொண்டு வாழ்கிற ஒரே பிக் பாஸ் இந்த உலகத்துல அந்த மனைவி மட்டும்தான் நடுவர்களே. இப்ப சம்பாதிக்கவும் போறீங்கல்லம்மா, அதையும் பாருங்க. ஆமா, அது ஒரு பக்கம். முன்னாடி எல்லாம் என்னது கணவனுக்கு புருஷ லட்சணம் உத்தியோகம்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் வெளிப்படையா ஒத்துக்கிட்டா நடுவர்களே. பல வீடுகள்ல மனைவி வேலைக்கு போறாங்க, புருஷன் வீட்டுல இருக்கிற கதையும் நடக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்ல முடியாது இல்லையா? மைக்ல சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்ல முடியாது, ரகசியமா நாங்க ஒரு மேடையில மட்டும் சொல்லிக்கிறோம். அப்படி இப்பெல்லாம் இருக்காங்க. நீங்க ஒரு ரோட்ல போனீங்கன்னா ஒரு 150 கடை இருக்கு நடுவர்களே. நீங்க 150 கடையை வரிசையா ஒரு வாக்கிங் போற மாதிரி போய் பார்த்துக்கிட்டே போங்க. 150 கடையில 140 கடையில பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்குது. உண்டா இல்லையா? ஆண்கள் இருக்காங்க. அதுக்கு நிகராக இன்றைக்கு 2023ல ஆணுக்கு புருஷ லட்சணம் உத்தியோகங்கிறதெல்லாம் போய் இன்னைக்கு அவங்களுக்கு சரிசமமா பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அதனால அதையும் அவங்க சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல பெண்கள் துணைவேந்தர்களா இருக்காங்கல்ல. முன்னைக்கு நீங்க மட்டும் பள்ளிக்கூடம் போனீங்க படிச்சீங்க, இன்னைக்கு பெண்கள் துணைவேந்தர்களாக இருக்காங்க. அவங்களும் வீட்டுக்குள்ள மனைவியா இருந்து அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த நாட்டில் நடுவர்களே சொல்லப்பட்ட காப்பியங்கள் பெரிய பொறுப்புகளில் இருக்கிற எல்லா பெண்களும் ஒரு குடும்பத்தில் மனைவியாக இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிக் பாஸ் என்றைக்கும் மனைவியாகத்தான் நடுவர்களே இருக்கிறார். தெற்கு மதுரையில் கற்பு சுடர்பட்டு வெந்ததும் பெண்ணாலே, அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜி ஆனதும் பெண்ணாலே, நில் என்று சொன்னதும் சொல் என்று சூரியன் சுட்டதும் பெண்ணாலே, அந்த பாசக்கயிறுக்கு தாலி கயிறொன்று போட்டதும் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாலே, இதைவிட பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே
அவனே தாழ்வதும் பெண்ணாலே. ஆஹா, அருமம்மா. நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் நன்மைகள் ஆவதும் பெண்ணால், தீமைகள் அழிவது பெண்ணால் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கும் குடும்பத்தினுடைய பிக் பாஸ், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் குடும்பத்தினுடைய பிக் பாஸ் மனைவியே என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ரொம்ப அழகா பேசுனாங்க, நல்ல அழகா பாடினாங்க. இன்றைக்கும் என்றைக்கும் சொல்லிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை. ஏன்னா பிக் பாஸ் எத்தனை சீசன் வரப்போகுதுன்னு தெரில. இப்போவே 7 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது 77 வந்தாலும் அப்போ இந்த தலை போட்டுக்கிட்டு போனாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப அருமையாக கேட்டாங்க. மலருக்கு வந்து எத்தனை பேர் இருக்குது. திருவள்ளுவர் வந்து காமத்துப்பாலில் இந்த ஒரு குறளில் சொல்லுவாருங்க அழகா. காதல்ங்கிறது எப்படி உருவாகுமா, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் அந்நோய். காதல்ங்கிறது காலையில் எந்திரிக்கிற போது சின்ன அரும்பு மாதிரி இருக்குமா, காலை அரும்பி பகலெல்லாம் போதுன்னா கொஞ்சம் மொட்டு, மாலையில் அப்படி மலர்ந்துருமா. அப்போ பாருங்கள், அந்த காதல் காட்சி அப்படின்னாலே அது ஒரு மாலை நேரமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கடற்கரையோரமோ ஒரு மலைச்சாரல்லையோ இருந்தால் தான் காதல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வித்தியாசமாக எடுத்து பாருங்கள். காதலின்னு சுடுகாட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எலும்பெடுத்த மண்டையில் அடிக்கிறான். இவன் சாம்பல் எடுத்து பூடு மூஞ்சில் ஊதுறான். பேய் காதல் மாதிரி ஆகி போகும். ஒருத்தன் அந்த பெண்ணுக்கு விட்டு போய் அங்கே எங்கே சுடுகாட்டிலே உட்காந்து செஞ்சுருக்காங்க. ஆமாம், கேட்க பயமாக இருக்குது. அப்போ அந்த பெண்ணு கூட பயந்துக்கிட்டே கேட்டாலாம், ஏங்க காதலிக்கிறதுக்கு வேறு இடமா நடக்கலை, இங்கேயே கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன், இங்கே அவன் இங்கே வர்றதுக்கு சாகுறான். புரிஞ்சானு தெரியல, பரவாயில்ல. புரியலன்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்புறமேல போய் தெரிஞ்சுக்கோங்க. அவன் இங்கே வர்றதுக்கு சாகுறான், நம்ம வரக்கூடாதா, உயிரோட்டுக்கு போய் வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அந்த எப்படி அரும்பு போது மொக்கு மலர், அதுபோல் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண்ணு சொல்லி அழகாக சொன்னாங்க. வளர்கிற பெண்ணுக்கு எத்தனை வகையான பொறுப்புகள் வந்து சேருதுங்கிறதையும் சொல்லி, வேலைக்கும் போய் சம்பாரிச்சு வர்றங்கிறதையும் வெளிப்படையாக சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் ஆண்கள் தான் வீட்டினுடைய பிக் பாஸ் என்று பேச நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் வருகிறார். வாங்க. உடைய அருமை சகோதரி பேராசிரியர் அவர்கள், அடே அப்பா, உண்மையிலே ரொம்ப அழகா, உண்மையிலே அழகா நிப்பாட்டிட்டாரு. நிலைய தாங்க முடியல, எனக்கு அழுகழுகையா வருது. அப்படி கூட ஒரு 5 நிமிஷம் டைம் தர அழுது வாங்களேன். பெண்கள் இயல்பை மாற்றி இருக்கிறார்கள். மலர மலர வளர வளர, ஆமா, வரும்போது பச்சை கிளியா தான் வரும், அப்புறமா பஞ்சவர்ண கிளியா மாறிடும். ஆகா, பத்திரகாளி அப்படின்னு நினைப்போம், அப்புறமா பாத்திரகாளியா மாறும். பாத்திரகாளியா? ஆமா ஐயா, இயல்பை மாற்றி விட்டார்களாம் பெண்கள் எல்லாம். நீங்க இயல்பை மட்டுமா மாத்துறீங்க, இருந்த இடத்தையுமே மாத்திடுறீங்க. உங்களுடைய இயல்பே அதுதான். நடுவர் அவர்களே அழகா சொன்னாங்க பாருங்க. நாங்க சமையல் பண்றோம், சமையல்லாம் விதவிதமான சமையல்மா. உண்மையில உங்க சமையல ஜென்மத்திலையும் சாப்பிட்டவன். அதுலயும் சில வீடுகள்ல லெமன் சாதம் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க பாருங்க. அது லெமன் சாதம் இல்லையா, அப்புறம் யமன் சாதம். சாப்பிட்ட உடனே அப்புறமா போயிடலாம், எங்க போலாம். அப்படியெல்லாம் நீங்க சமையல் பண்ணி அதுலயும் பாருங்க, என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்தோ பல குடும்பம் ரத்த கண்ணீர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பு எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கும். மல்லிகை பூவை எடுத்தாச்சுன்னா மீன் வாசனை வரும், மீனை எடுத்தாச்சுன்னா மல்லிகை பூ வாசனை வரும். ஏன்னா இந்த ரெண்டும் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப கூட மீனை கூட தலையில வச்சுட்டு போலாம், நல்லாதான் இருக்கும். ஏன்னா மல்லிகை பூ வாசனை வருது இல்லையா? ஆமா ஆமா. ஏன்னா எப்ப நீங்க போங்க ஏதாவது கிடைக்கும். எங்க ஊர்ல ஒரு அம்மா 35 பட்டு புடவைய ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருக்கு. ஐயோ, ஏன்னு கேட்ட, அப்பதான் உடுக்கும்போது குளுகுளுன்னு இருக்குமா. நல்ல வேளை புருஷனை தூக்கி வைக்காம இருந்தது. என்ன ஒரு அன்புமா. உண்மையிலே குடும்பத்துக்கு மேல உங்களுக்கு அப்படி ஒரு பற்று, காதல். ஐயா, அந்த உலகத்துல சுனாமியில கூட தப்புனவன் உண்டு. இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க, சுனாமியில கூட தப்புனவன் உண்டு, சுடிதார்ல தப்புனவன் உலகத்திலே கிடையாது. லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா லைஃப் ஜாலி. அதே கேர்ள் ஃப்ரெண்ட லவ்வர் ஆக்குனா பாக்கெட் காலி. அதே லவ்வரை மேரேஜ் பண்ணா மொத்த லைஃபே காலி. சந்தோஷமா கை தட்டலாம். ஒண்ணும் இல்லையா?
என்ன பயம் இருக்குயா, பயம் இருக்கு. ஏன்னா மனைவி பக்கத்துல இருக்கும்போது கை கூட தட்ட முடியாதுயா, ஆஜப்பா. கஷ்டமா தான் இருக்கும். ஏம்மா நீங்கெல்லாம் நல்லவங்கம்மா, உங்களை நான் சொல்லல, நான் பேசுறது எல்லாமே உக்ரைன்ல உள்ள பெண்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் ஏன்னா நான் ஒழுங்கா இங்க இருங்க, அங்கதான் போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதான் சொல்றேன் நான். அங்க இருந்து ஏவுகணையை அடிச்சுட்டுவாங்க. ஏன்னா நாகர்கோவில் போய் சேரணும் நான். நடுவர் அவர்களே, கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு என்னைக்கு பண்றோமோ அதான் உண்மையிலேயே ஒரு ஆண்மகனுக்கு கஷ்டத்துக்கு கால் நாட்டி வைக்கக்கூடிய விழாவே அதுதான். ஒரு விழா. ஒரு மஞ்ச கயிறை நம்ம கையில கட்டினோம்னா அந்த கயிறு நமக்கு காப்பு. அதே கயிறை ஒரு பொண்ணுக்கு கழுத்துல கட்டணும்னா அதுதான் நமக்கு நாமே வைக்கிற ஆப்பு 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 ஆப்பு. உண்மையிலேயே அதான் ஐயர் தாலி கயிறை எடுத்து கொடுக்கும் போதே சொல்லிக்கிட்டு தான் கொடுப்பார். நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டு. நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? மகனே, இனிவன் வாழ்க்கையில் நல்ல நேரமே கிடையாது. வட இந்தியாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு சாயங்காலம் மணமகனை குதிரைக்கு மேலே ஏற்றி விடுவாங்களாம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், ஓடி தப்பிக்க. தெக்க ஓடிடு. நல்ல சந்தர்ப்பம். இந்த மாதிரிலாம் வாய்ப்பு நிறைய பேர் தெக்க வடக்கு இருந்து வர்றாங்க. தாலி கட்டு முடிஞ்ச உடனே பெண்ணை பத்த தகப்பன் பொண்ணுக்கு கையை மாப்பிள்ளை கையில பிடிச்சு கொடுப்பார். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் ஆனந்த கண்ணீர் வடிப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அடுத்த நாள்ல இருந்து கட்டினவன் கண்ணீர் வடிக்க போறான்னு அர்த்தம். சிம்பாலிக்கா. இதெல்லாம் சிம்பாலிக்கா நடக்கும். அதனால தான் போட்டோக்காரர் கூட மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுவார், அண்ணையை சிரிங்க பார்ப்போம், கடைசியா ஒருக்கா சிரிங்க பார்ப்போம். அந்த ஆளுக்கு தெரியும் நாம சிரிக்க போற கடைசி சிரிப்பு அதுதான். பெண்ணாலே பைத்தியமா போனவன் உண்டு, இங்கு ஆண்களாலே பைத்தியமா போனவள் உண்டா? பெண்ணாலே காவி கட்டி அலைஞ்சவன் உண்டு, இங்கு ஆண்களாலே காவி கட்டி அலைஞ்சவன் உண்டா? பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா? நம்பி விடாதே பொண்ண, நம்பி விடாதே, பொம்பளங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் நொந்து மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. சூப்பரியா, எல்லா பாட்டுலையும் மலையாள மொழியில் பாடுற மாதிரியே பாடுறாரு. ஐயா, இந்த மேக்கப்பை பற்றி சொன்னாங்கல்ல ஐயா, மேக்கப் சொன்னார்ல, இந்த கல்யாண வீடுகள்ல மணப்பெண் அந்த பொண்ணுக்கு மேக்கப்புக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகுது? குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் செலவாகுது. உண்மைதானம்மா? நான் சொல்றது போய் இருக்காது. 30,000 ரூபாய். சரி, போனா போது விடுங்க. பொண்ணோட அம்மாவுக்கு 60,000 ரூபாய் ஆகுது. ஐயோ, அது எதுக்கு? ஆமா ஐயா, பொண்ணோட பாட்டிக்கு 1,20,000 ரூபாய் ஆகுது. அதெல்லாம் பொட்டியில போட்டு பூட்ட வேண்டியதானே? கல்யாணத்துக்கு கூட்டு வந்து 1,20,000 ரூபாய்க்கு மேக்கப். என்னையா, சில வீடுகள்ல ஐயா 4 பீரோ இருக்குயா, 4 பீரோ இருக்கு. உங்க சம்பாத்தியம் எப்படி போகுது பாருங்க. நீங்க வேலை பாக்குறீங்க, என்னமா வேலை பாக்குறாங்க, கடைக்கடையா நீங்க வேலை பாக்குறீங்க, எல்லா பொறுப்புகள்ல நீங்க வந்துட்டீங்க. நான் இல்லன்னு சொல்லல ஐயா, எல்லா வீடுகள்ல 4 பீரோ 5 பீரோ இருக்கு. எந்த பீரோ நம்ம திறந்தாலும் பொத்து பொத்துன்னு அவங்க சேலதான் நம்ம காலில் விழும். ஆனா நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் என்ன? கட்டுறவ தான் காலில் விழல, கட்டிக்கிறதா அது காலில் விழல. 2 பேரும் மிதிக்க வேண்டியது. ஐயா, வேற என்ன ஐயா, ஆண்மகன் ஏன் தெரியுமா பிக் பாஸ்? கணவன் ஏன் தெரியுமா பிக் பாஸ்? கணவன் அப்படின்னு சொன்னாலே கண் அவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணை இமை எப்படி பாதுகாக்கிறதோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவன் கணவன். பெண்ணை பாதுகாப்பான், குடும்பத்தை பாதுகாப்பான், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவன் தலையில இருக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் தான் ஐயா, ஒரே ஒரு வித்தியாசம் தான். கணவன் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு சோறு போடுவான், சரி, ஆனால் மனைவி எந்த கஷ்டமும் இல்லாமல் குடும்பத்தை கூறு போடுவாங்க. நாங்க சோறு போடுறோம், அவங்க கூறு போடுறாங்க. நீங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல வேண்டாம், நீங்க பிக் பாஸா இருக்கலாம். அதே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏதாவது ஒரு குடும்பம் உங்களால சேர்ந்ததாக சரித்திரம் உண்டா? சொல்லுங்க பாப்போம். கல்யாணத்துக்கு முன்ன 5 அண்ணன் தம்பி இருப்பாயா, அந்த 5 பேரும் ஒரே வீட்டில் பாருங்க ஒரு கடலை முட்டாயை வாங்கி 5 பேரும் பங்கு வச்சு சாப்பிட்டுருப்பான். அதுக்காக பிச்சைக்கார குடும்பம் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒன்னா இருந்தாயா, ஒரே பானையில சாப்பிட்டான், ஒரே வழிபாதையில போனான், ஒரே வீட்டில் தூங்கினான், ஒன்னா சிரிச்சான், ஒன்னா மகிழ்ந்தான். குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமேடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமேடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமேடா,
ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலே கலந்திருந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. ஒற்றுமையோடு இருந்த குடும்பம். 5 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்த மகன் மேல தெருவில் இருக்கான், 2வது மகன் கீழே தெருவில் இருக்கான், பெத்த தாயும் தகப்பனும் நடு தெருவில் இருக்காங்க. சரி. உங்களால எங்களுக்கு கிடைச்ச லாபமே அதானம்மா. ஏதாவது ஒரு குடும்பம் சேர்ந்திருக்கா சொல்லுங்க பாப்போம். மாமியார் மருமகள் சொன்னார்ல, மாமியாரையும் மருமகளையும் ஒரே ரூம்ல அடைச்சு போட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பாருங்க, ஏதாவது ஒண்ணுதான் உயிரோட இருக்கும். இந்த 2 பேருக்கும் அவ்வளவு ஒற்றுமை. எங்க ஊர்ல ஒரு மாமியாருக்கு சுகம் இல்லை, மருமக ஆட்டோவில் மாமியாரை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், அம்மா உங்க மாமியார் பொழைச்சிக்கிட்டாங்கம்மா, இன்னும் 5 நிமிஷம் லேட் ஆனா கூட அந்த அம்மா செத்துருக்கும் அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா சொல்லுது, சொன்னேன் ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன், மெதுவா போ மெதுவா போ மெதுவா போன்னே. இந்த பாவி கேட்டானா, ஆண்டவன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமலா போயிருவான். அப்படி எதுக்கு மாமியாரை தீக்கிறதுக்கு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மருமக கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, ஐயா மாமியாரை காணோம் அப்படின்னு சொல்லி. காவல்துறை அன்பரே அதிர்ச்சி ஆகிட்டார், மாமியாருக்கு மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டார். இந்த அம்மா சொல்லிச்சு, பாசம் ஒண்ணு இல்ல, போட்ட சண்டை பாதியில நிக்குது. அப்படி அது அடி வாங்க முடியாம ஓடி இருக்கு, ஓட ஓட விரட்டி விரட்டி அடி. எந்த வீட்டுல நிம்மதி இருக்கு? எங்க ஊர்ல ஒரு ஆள் தூங்கி முழிச்ச உடனே மனைவி அழகா வர்ணிச்சார், நம்ம வீட்டுல நீ உயிரெழுத்து நான் மெய்யெழுத்து, நம்முடைய பிள்ளைகள் உயிர்மை எழுத்து அப்படின்னார். உடனே அந்த அம்மா சொல்லுது, உங்க அம்மா ஆயுத எழுத்து, நான் உங்களுக்கு வாக்கப்பட்டிருக்கிறது என் தலை எழுத்து, நீங்க தேவையில்லா துணை எழுத்து. அவ்வளவுதான். இப்படி இருந்தா குடும்பம் எங்க நிம்மதியா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனால் ஆண்மகன் அப்படி இருக்கிறானா? ஐயா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னையா வேணும்? பணம் வேணும், பொருளாதாரம் வேணும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா பணம் வேணும். அதுலயும் இப்ப எல்லாம் பாருங்க, இப்ப எல்லாம் அதாவது இந்த என்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா அரசாங்க லோன் கொடுக்குது. எல்கேஜி படிக்க வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். உண்மை. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, போன உடனே சொல்லுவாங்க, நீங்க ஒரு காசு கட்ட வேண்டாம், உங்க மொத்த குடும்ப சொத்தையும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சுட்டு நீங்க தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டே போங்க. அப்படி ஆகி போச்சு. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா பணம் வேணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும்னா பணம் வேணும். இந்த பணத்தை காலை முதல் அந்தி மாலை வரை நெற்றி வியர்வை நிலத்துல சிந்தி கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது ஆம்பளை சிங்கம். வெளிநாட்டுல போய் ஆடு மேய்ப்பான், மாடு மேய்ப்பான், ஒட்டகம் மேய்ப்பான். யாருக்காக? மனைவிக்காக. அவ அனுப்புற பணத்துல பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நன்றி கூடவா வேண்டாம் உங்களுக்கு? ஐயோ நேரம் ஆகாக சூடு ஏறிக்கிட்டே போகுது. இல்லையா, ஆண்மகனுடைய வருமானம் எப்படி போகுது பாருங்க ஐயா. ஒரு வீட்டில் ஸ்கூலில் டீச்சர் சொல்லி விட்டாங்க, எப்பா பையன் போய் அம்மாட்ட கேட்குறான், அங்கே சொல்லி விட்டாங்க ஸ்கூலில், அம்மா நாளைக்கு நம்ம ஸ்கூலில் குரூப் போட்டா எடுக்கிறோம், 50 ரூபா வாங்கிட்டு வா. பையன் வந்து சொன்னான், அம்மா நாளைக்கு ஸ்கூலில் குரூப் போட்டா எடுக்கிறாங்க, 100 ரூபா கேட்டிருக்காங்க அப்படின்னா 50 கூட்டிட்டான். உடனே அம்மா சொன்னாங்க, கவலைப்படாதப்பா, அப்பா வந்த உடனே வாங்கி தந்துடுறேன். அப்பா வந்தார். இந்த அம்மா, ஏங்க நாளைக்கு ஸ்கூல்ல குரூப் போட்டா எடுக்கிறாங்களாம், 200 ரூபா கேட்டிருக்காங்க. வருமானம் எப்படி போகுது பாத்தீங்களா? திருச்செந்தூர் கடல்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ராட்சச அலை வந்து கணவனை இழுத்துட்டு போகுது. பையன் பக்கத்துல இருந்து கத்துனா, அம்மா நம்ம அப்பாவை அலை இழுத்துட்டு போகுது அப்படின்னா. அந்த அம்மா சொல்லுது, மாடா சும்மா இருடா, எல்ஐசில 30 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. கணவனை விடவும் அந்த எல்ஐசி பணத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை புருஷனுக்கு இருக்கா? சொல்லுங்க பாப்போம். எந்த வீட்டுல நிம்மதி இருக்கு பாருங்க. சீரியலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை புருஷனுக்கு. ஐயா உங்க சீரியல் சொல்றேன் ஐயா, நீங்க சிங்க பண்ண நல்ல சீரியல். அதான் தீர்ப்பு மாறிடும். ஆமா, 24 மணி நேரம் சீரியல், 240 சீரியல் வருது. அதுல 40 சீரியல் மாமியாரை எப்படி போட்டு தள்ளலாம் அப்படின்னு தான் வருது. ஆமா. அன்னைக்கு ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்தவன் இந்த அம்மாட்ட நகையை கலத்து அப்படின்னா, அந்த அம்மா ரொம்ப கூலா விளம்பரம் வரட்டு கலத்தி தாரேன். எப்படி ஆயிட்டு பாருங்க. யாருக்கு நிம்மதி இருக்கு? எந்த வீட்டில் இன்னைக்கு பிரச்சனை? அதாவது நடுவர் அவர்களே, ஆண் மகன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? 35 வயது 40 வயது ஆயிருக்கும், கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஒரு தங்கச்சி இருப்பா. தங்கையின் திருமணத்திற்காக தனக்கு திருமணத்தை கூட தள்ளி போடுவான் ஆண் மகன். ஐயா நிறைவா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஐயா, குடும்பத்துல எல்லா கஷ்டங்களையும் தாங்கக்கூடியது ஆண் மகன். ஐயா கணவன். ஒரு வீட்டுல முத மாச சம்பளத்தை பிள்ளை வாங்கிட்டு வந்தா, அம்மா சொன்னாங்க, தம்பி அப்பா கையில கொண்டு கொடுப்பா அப்படின்னாங்க. அப்பா கையில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, அப்பா கையில் கொடுடா, அவர் தான்டாப்பா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவர். இல்லைம்மா அப்பா கையில் கொடுக்க மாட்டேன். உன்னை தோளில் தூக்கி போட்டு வளர்த்த மனுஷன்டா, அவர் கையில் கொடுடா. கொடுக்க மாட்டேம்மா. ஏப்பா நீ அப்பா கையில் கொடுக்க மாட்டேன்? அம்மா அப்பா எனக்கு பணம் தருகிற பொழுது, செலவுக்கு பணம் தருகிற பொழுது அப்பா கை மேலே இருந்து என் கை கீழே இருந்து, இப்போ அப்பா கிட்ட கொண்டு நான் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என் கை மேலே போயிடும், நம்ம அப்பா கை கீழே வந்துடும். அது உயரத்தில் இருந்த கை எப்பொழுதுமே உயரத்தில் இருக்கட்டும்.
எல்லாருக்குமாக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகி யார் அப்படின்னா ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்போல் காக்கக்கூடிய கணவனே அவன்தான் குடும்பத்தின் பிக் பாஸ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா உண்டு. அப்படியே நெகிழ்ச்சியாக பேசி மகிழ்ச்சியாக ஆரம்பித்து கேட்கறதுக்கே நமக்கு வியப்படைகிற மாதிரி நல்ல செய்திகள் எல்லாம் சொன்னார். குடும்பத்தினுடைய பிக் பாஸ் அவர் தான். அதனால் நம்ம தான் பிக் பாஸ்ங்கிறத எடுத்து சொன்னார். நிறைவாக பேச வருகிறார்கள் பூங்குடி அவர்கள். எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, உண்மையான பாஸ் நாங்கள் தான் என்று பேச வருகிறார் பூங்குடி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பறைசாற்றக்கூடிய தமிழுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தாயினும் சால பறிந்து எங்களை வழிநடத்தக்கூடிய நடுவர் அவர்களே, பட்டி மண்டபத்தின் பாங்கறிந்து ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, ஈரோடு வந்த மக்கள் எல்லாம் சீரோடு தான் போவார்கள், பேரோடும் புகழோடும் தான் செல்வார்கள் என்பதற்கு இலக்கணமாக அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஈரோடு வாழ் மக்களே, கொங்கு மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. நம்முடைய கொங்கு மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்ன தெரியுமா? வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, காப்பி குடிங்க, சாப்பிட்டீங்களா, அப்பிச்சி நல்லா இருக்கிறாங்களா, ஆத்தா நல்லா இருக்கிறாங்களா, ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்குதா என்று சொல்லி அகிருணை பொருள்களுக்கும் கூட உயர்தனையாக ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதை மிகுந்த மண் நம்முடைய கொங்கு மண்ணுன்னு சொன்னா. சண்டை வந்தா எப்படி போடுவீங்க? ஏனுங்க உங்க பல்ல கழட்டி போடுவானுங்க அப்படின்னு சொல்லுங்களா? அடி தோல் உரிச்சு போடுவனுங்க. அப்ப அருபமா பிரமாதம். நடுவர் அவர்கள் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு தமிழ் மண்ணுக்கு நல்ல தலைப்பு வேணும்னு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவருக்கே சிலை வைத்திருக்கக்கூடிய மண் இந்த ஈரோடு மண்ணுங்க ஐயா. அந்த பெருமையும் நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னா, பெருந்துறை பக்கத்துல ஜினபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அது சீனாபுரம்னு சொல்லுவாங்க. அங்க வந்து அந்த அவருக்கு சிலை இருக்கு, நான் போய் பார்த்து வந்திருக்கேன். குடும்பத்தினுடைய பிக் பாஸ் ஆண்களா பெண்களா, கணவனா மனைவியா, இதாங்க ஐயா கேள்வி. அதேதான். இந்த 2 ரோஸ் கலர் சட்டை வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவங்க குடும்ப பிரச்சனையை தான் புலம்பிட்டு போனாங்களே ஒழிய சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்கன்னு இந்த 2 பேர்த்த பார்த்து நான் கேட்கிறேன். நானு அப்படிதான் போச்சுங்க. ஏங்க நான் கேட்கிறேன், நானு இவர் வந்து சொன்னாரு பெண்களுக்கு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டார்ல. குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன வேணும்னா நல்ல ஆளுமை வேணும், அனுசரிச்சு போற தன்மை நம்மகிட்ட இருக்கணும். அதை விட அழகா ஒண்ணு வேணுங்க ஐயா, பர்சனாலிட்டின்னு ஒண்ணு வேணுங்க ஐயா. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் பர்சனாலிட்டி, அழகு அவங்க கிட்ட இருக்காங்க ஐயா. உண்மையிலுமே விலங்குகள்லாம் பாருங்க, ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும், அழகா இருக்கும். ஆண் யானைகள்ல ஆண் யானை ரொம்ப அழகா இருக்குங்க ஐயா, தந்தம் இருக்கும். சிங்கம் பிடரியோட ஆண் சிங்கம் அழகா இருக்கும். இதெல்லாம் படைச்ச கடவுள் தான் இந்த அழுதுட்டே இருக்கிற பெண்களுக்காக அழக படைக்கணும்னு எங்களுக்கு படைச்சிருக்காங்க ஐயா. வாழ்க்கையிலயாவது இவங்க சிரிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன நல்லா கைதட்டுக்கு. நம்ம பெண்களுக்காக கடவுள் கொடுத்த வரோம். கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை கிடைக்கும், கடவுளே வேண்டுன்னு வேண்டாதாங்க ஒரு வீட்டுக்கு பொம்பளை பிள்ளையே கிடைக்குன்னு சொன்னா என்னங்க பேசுறீங்க? அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாரு, சமையல் சரியில்லை, சமைக்கிறீங்களா? நடுவர் அவர்களே, ஒரு நாளாவது நாங்க சமைச்சு போட்டதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கீங்களா? ஒரு நாள் நல்லா இருக்கு எங்க அண்ணன் கேக்குறாரு, நல்லா இருக்கிற மாதிரி சமைச்சிருக்கீங்களான்னு. நடுவர் அவர்களே, இந்த மார்கழி மாசத்துல இருந்து நான் ஒன்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் மல்டி பர்பஸ் சப்பாத்தி. அப்படின்னா நிறைய இதுல சாதி பயன்படுத்திக்கலாம். நான் நேற்றுக்கெல்லாம் ஒரு பையன் ஒரு சப்பாத்தி பண்ணி கொடுத்தங்க ஐயா. என் பையன் அதைய சாப்பிடவும் செய்யறான். மார்கழி மாச பஜனைக்கு எடுத்துட்டு போய் ஜால்ராவாவும் பயன்படுத்துறாங்க ஐயா. மார்கழி திங்கள் மது நிறைந்த நாள் ஜால்ரா விட அடிக்குதுங்க ஐயா சப்பாத்தி. அதை ஏதாவது சண்டை வந்தா அதை ஆயுதமாவும் பயன்படுத்தலாங்க ஐயா. அப்படியே மடக்கி செருப்பாவும் தச்சு போட்டு போவீங்க. சும்மா சமைக்க தெரியலன்னு வந்து குற்றச்சாட்டுனாங்களா? சமைச்சு போடாம தான் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களா நீங்க? கொரோனா பீரியட்ல நாங்க சமைச்சு போட்ட ரசத்தை குடிச்சிட்டு, தூதுவளை ரசத்தை குடிச்சிட்டு வந்து இங்க நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. செல்லக்கண்ணா வந்து இதுல என்ன மேக்கப் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க மேக்கப் போடுறதுல பெண்கள் மேக்கப் போடுறாங்க. நடுவர் அவர்களே, நாங்க மேக்கப் போடுறோம். ஏன் நாங்க மேக்கப் போடுறோம்? இப்ப பட்டிமன்றத்துக்கு வரும்போது ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் 1330 ரூபீஸ்க்கு தாங்க நான் மேக்கப் போட்டு. அதுக்கெல்லாம் நான் காசு தர முடியாது. 1330 ரூபாய். அது நீங்க பேமெண்ட்ல சேர்த்தாமையா போயிடுறீங்க. அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன், இனிமே பட்டிமன்றம் பேச வர்றப்ப இவை நீங்களாக தான் கொடுப்பேன். இல்ல 10 பேர் எங்களோட செல்ஃபி எடுக்கிறாங்க நடுவர் அவர்களே. அப்ப நாங்க பாக்குறதுக்கு அழகா தெரியணும்ல. புடவை வாங்குறோம். ஏன் புடவை வாங்குறோம்? அந்த புடவையை கட்டிட்டு தெருவுல நடந்து போனா
இதா இன்னாருடைய மக, இன்னாருடைய மகன்னா சொல்றாங்க இன்னார் வீட்டு மருமக, இன்னார் இவங்களுடைய கணவனுடைய மனைவி. உங்களுக்கு தாங்க பெருமை. நகை போட்டுக்கிற எதுக்கு நகை போட்டுக்கிறோம்? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா கொண்டு போய் கையில் இருக்கிறத காலில் இருக்கிறதெல்லாம் கழட்டி அடமானம் வச்சு உங்களை காப்பாத்துறமா இல்லையா? ஏங்க நான் கேட்குற பிஸ்னஸ்ல ஒரு லாஸ் ஆயிருச்சு, ஓடி வந்து இவ்வளோ நாயம் பேசுறீங்களா, ஓடி வந்து என்ன சொல்றீங்க, லாஸ் ஆகி போயிருச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. யார்கிட்ட பொறுப்பு இருக்கா எங்க பழனி என்ன வந்து கேட்டு போனார்ல, யார்கிட்ட வந்து சொல்றீங்க? அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்காந்துக்கிறீங்க. கப்பலே வந்தாலும் கன்னத்துல கை வைக்காதீங்கன்னு எங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கன்னத்துல கை வச்சு உட்காந்துக்கிறீங்க, எல்லாமே போச்சு. அந்த வீட்டுல இருக்கிற பெண்மணி சொல்லுவா, இங்க பாருங்க, பயப்படாதீங்க, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், 10 விரல் இருக்குதுப்பா, நீ சம்பாதிக்கலான்னு தாரா பாரதியோட வரிகளை யாருங்க சொல்லி கொடுக்குறாங்க? அந்த வீட்டு பெண் சொல்லி கொடுக்குறாளுங்க. என்ன பொறுப்பு இல்ல? மட்டும் இல்லைங்க, சிலப்பதிகாரத்திலே சொல்றா, யாரு, கண்ணகி சொல்றா, எப்படி அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தான்னு சொன்ன போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல, சிலம்புல கொன்னும் அப்படின்னா, என்கிட்ட காலில் சிலம்பு இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான்னா பாரம்பரியமான சொற்களை சொல்றாங்க. அருமை. அதை ஆனால் அந்த சிலம்பு வாங்கிட்டு போகும்போது கோவலை என்ன சொல்லிட்டு போற, கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லாம, மாறி வருவன் மயங்காத வழிக, நான் போய் வித்துட்டு வரேன் நீரு அப்படி கிடைச்சோடனே ஜாலியா வாங்கிட்டு போறதுக்கு தான் நீங்க பாப்பீங்க. அதை கஷ்டப்பட்டு காப்பாத்தி வைக்கிறது நாங்க. நீங்க என்னமோ சொல்றீங்க பட்டு புடவைய, அதை பாத்திரக்காரனுக்கு போட்டாலும் கூட நடுவர் அவர்களே நாளைக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு உதவுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிக்கனங்கிறது எங்க, என்ன பாட்டெல்லாம் பெருசா பாடினீங்க. நீங்க கொண்டு வர்ற பணத்தை அப்படியே எங்க கிட்ட கொடுக்குறீங்களா? கவர் கொடுக்கறது இல்ல. சரி, ஏடிஎம் நம்பர் சொல்றீங்களா? முதல்ல மனைவிட்ட ஏடிஎம் நம்பர் சொல்றீங்களா? சரி, அதையத்தான் விடுங்க. செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, செல்போனு, அதுல ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கீங்களா? பேட்டர்னு வைஃபு கிட்ட சொல்றீங்களா? நடுவர் அவர்களே, இப்படி தெரியாம அந்த பேட்டர்னை நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வேற பேட்டர்ன், நாளைக்கு வேற. எங்க வீட்டுக்காரல ஏபிசிடி முடிச்சு காங்காச்சா முடிச்சு உருது மொழியில வச்சுட்டு இருக்காருங்க பேட்டர்னு. உண்மை கிடையாது இவங்க கிட்ட எதுலையுமே. நாங்கெல்லாம் என்ன இவங்களை வந்து சண்டை போடுறோம், அடிக்கிறோம், அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கல்யாணமான புதுசுல உடனே நாங்க அடிக்கிறோமான்னா, செல்லக்கண்ணனா கல்யாணமான புதுசுல நாங்க அடிக்கிறோமா? அடிக்க மாட்டோம். ஏன்னா கட்டின கணவனும் காங்கிரீட் செவரு ஒண்ணு, அது கொஞ்ச நாள் செட் ஆகணும். செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடிக்கலாம், உதைக்கலாம், குத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. அது வாழ்க்கைன்னா அப்படிதான். சண்டைங்கிறது அடிதடிங்கிறது இருந்தாதான் வாழ்க்கையா இருக்குங்க. உண்மையிலுமே நடுவர் அவர்களே இவங்க சொன்னாங்க, நீங்க ஏதாவது சுமக்கிறீங்களா? நாங்க அத்தனையும் சுமக்கிறோம், அத்தனையும் நாங்க சம்பாதிக்கிறோமல்லன்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க பாருங்க. நீங்க ஆண் ராஜாக்களை பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய ராஜா, அவங்க குடும்பத்தையும் பார்க்குறாங்க, சமுதாயத்தையும் பார்க்குறாங்க. பெரிய ராஜாவோட புகைப்படம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதில் ஜான்சி ராணின்னு ஒரு பெண் அரசினுடைய ஃபோட்டோவை நம்ம பார்த்துருப்போம். குதிரையில் போயிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா தன்னுடைய முதுகில் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு போயிருப்பார். ஒரு நாட்டுக்கு ராணி தானே, போருக்கு போறாங்கல்ல, யார்கிட்ட வேணாலும் கொடுத்து வளர்த்தலாம் இல்ல. இங்க பாருங்க, உங்களுடைய சுமைகளை சுமப்பதற்கு கூட நீங்க தயாரா இல்ல. ஆனால் எங்களுடைய சுமைகளையும் சுமந்து கொண்டு அத்தனை கஷ்டங்களையும் நாங்க சுமந்துட்டு நாங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறோம்னா பெண்கள் தாங்க பிக் பாஸா இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வயிற்றுல கொஞ்சோண்டு தொப்பை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொப்பை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்கனால முடியாது, காலையில வாக்கிங் போவாங்க. நடுவர் அவர்களே, வாக்கிங் போறதா போறாங்கல்ல, வாயை வச்சுட்டு பேசாம போலாமல்ல, அங்க கிடைக்கிறத எல்லாம் வாங்கி திங்குறது. அது கம்மன் இருக்காங்க நடுவர் அவர்களே. இவங்க மட்டும் சாப்பிடலாம்ல, வீட்டுல இருக்கிற எங்களுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. நடுவர் அவர்களே, வாங்கிட்டு வந்து சாப்பிடுன்னு டார்ச்சர் கொடுக்குறாங்க எங்களுக்கும். எங்களுக்கு ஏன் உடம்பு வருது? இப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தா நடுவர் அவர்களே? பூங்கொடியா இருந்தேன், இப்ப பூங்குன்றா மாறி இருக்கிறேன். நான் இந்த வாக்கிங் பண்ற வேலை தாங்க நடுவர் அவர்களே. கணவன் பாசத்தினால 12 வடையை தின்னுருக்காங்க. நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, அவங்கள பார்த்து, இங்க பாரு மாமா, வயிற்றுல தொப்பையோட வாழ்றது தப்பே இல்ல, மனசுல குப்பையோட வாழ்றதுதான் மாமா தப்புன்னு என்கரேஜ் பண்றது எங்க லேடிஸ் தாங்க நடுவர் அவர்கள். சும்மா இவங்க வந்து சொல்றாங்க. நாங்க பாருங்க, எவ்வளவோ விஷயங்களை இவங்க சொல்லிட்டு போனாங்க. நான் ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. இந்த ஈரோட்டு மண்ணுல இந்த போன வருஷம் 12ஆம் கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம் டியூட்டி பார்க்கறதுக்கு போனாங்க நடுவர் அவர்களே. எனக்கு வந்து அது வந்து ஸ்கிரைப் டியூட்டி அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு எக்ஸாம் எழுத வரா. அவ சொல்லுவா,
நான் எழுதணும், இதான் என்னோட டியூட்டி. சரிங்களா? அந்த பொண்ணு 12ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர், தமிழ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு. அந்த பொண்ணு நான் படிச்சு காட்டுறேன். படிக்க அது உடனே ஆன்சர் சொல்லிட்டே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டே வருது. நான் எழுதிட்டே இருக்கிறேன். கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி பெண்மணி. நடந்த விஷயம் 12ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்றேன், அந்த பொண்ணுகிட்ட நான் பேசக்கூடாது. ஆனாலும் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறேன், ஏங்கண்ணு நீ இத்தனை நல்லா எழுதுறியே, உனக்கு யார்டா சொல்லி கொடுத்தாங்க, எப்படிடா படிச்சேன்னு. அந்த பொண்ணு சொன்னா, எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒர்க்கிங் பீப்புளுங்க, 2 பேரும் பொருளீட்டுறாங்க. ஈக்குவல், 2 பேரும் ஈக்குவலா இருக்கும். ஆணும் பெண்ணும் சமமா இருக்கிறதுல. ஆனா அந்த சமமா இருக்கிறதுல யாரு கொஞ்சம் அறுபடி மேல நிக்கிறாங்கிறது இந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லுது பாருங்க. 2 பேரும் ஒர்க்கிங் பீப்புள் மேடம். எங்க அம்மா சாயங்காலம் வந்த உடனே இந்த ஆன்சர் எல்லாம் அவங்க செல்போன்ல வச்சு ரெக்கார்டு பண்ணி போட்டு விட்டுருவாங்க மேடம். நான் அதை கேட்டு எல்லா ஆன்சரும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேங்க. என்னை விட 1000 மடங்கு எங்க அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ என்னவா வருவேம்மா, இந்த சமுதாயத்தில் என்னவா வரப்போற? நான் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா வரணுங்க. நான் நினைச்சு பார்த்தேன், ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி கூட சமுதாயத்தை மாற்றும் திறனாளியாக வரணும்னு உருவாக்கக்கூடியது யாருங்க? பெண்களுங்க. என்ன சொல்றீங்க? துண்டு உதறி தோல்ல ஓட்ட அப்படியே போக வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது. சாப்பாடாச்சா, குழம்பாச்சா, ரசமாச்சா, என்னங்க சொல்றீங்க? என் பையன்லாம் சொல்றானுங்க, அம்மா தயவு செஞ்சு அப்பாவை டியூஷன் விட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு அனுப்பாதேன்னா. ஏண்டா தம்பின்னு கேட்டேன். டியூஷன் டீச்சர்கிட்ட இருந்து அப்பாவை கூட்டிட்டு வர்றது பெரிய பாடா இருக்குதுங்கிறானுங்க. அவருக்கு 1000 சந்தேகம் இருக்குல்ல. இல்ல கேக்குறடா நடுவர் அவர்களே, இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்களான்னு கேக்குறேன். என்ன வேணாலும் சொல்லுவாங்களா நடுவர் அவர்களே? இவங்க சொன்னாங்க, என்ஜினியர்ஸ் இந்த பில்டிங் கட்டுறதெல்லாம் என்ஜினியர்ஸ் ரொம்ப உயர்வானவங்க. உண்மையிலுமே ரொம்ப உயர்வானவங்க. நம்மளுடைய கனவுகளுக்காக அவர்கள் தன்னுடைய கஷ்டத்தை, மழை வெயில் எதுவுமே பார்க்காம பாடுபடுறாங்க. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஆனா அதுல சித்தாளுன்னு ஒருத்தங்க வருவாங்க பாருங்க. நாகூர் ரூமி ஒரு கவிதை எழுதி இருப்பாரு. யாருடைய கனவுக்காகவோ தன்னுடைய கனவை தொலைத்து கொண்டு இருக்கிறார். என்னதான் பொற்காலம் நடந்தாலும் கூட அவள் தலையில் எழுதியதெல்லாம் கற்காலம்னு எழுதி இருப்பாங்க. 10 செங்கல்ல வச்சு 10வது மாடிக்கு தூக்கிட்டு போவாங்க. தன்னுடைய குழந்தை 10வது மாடியில போய் உட்காரணும்னு வேலை பார்க்கறதுக்காக 10 வீடு 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கூட ஒரு அம்மா சங்கடப்பட மாட்டாங்க. கண்ணு இந்தா, இதை நீங்க என்னமோ ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ கேட்டா அவ்வளோ கேட்டா அவங்க ஏமாத்தி கேட்டாலும் கூட அந்த அம்மா அது தெரிஞ்சும் கூட, என் பையன் தானே சாப்பிட்றக்கு தானே, என்ன இந்த காளான் வாங்கி சாப்பிடுவானா, சாப்பிட்டு போறான், சாப்பிட்ற வயல சாப்பிட்டு போயிட்டு போறான்னு சொல்லி அந்த பையனுக்கு கொடுத்து அனுப்புறாங்க பாருங்க. அந்த உள்ளம் யாருக்கு வரும்னா அந்த பெற்ற தாய்க்கு தாங்க வரும். நினைச்சு பாருங்க. அன்பு பாசம் யாருக்கு வரும்? என்னமோ சும்மா மாமியா மருமக சண்டை, அதெல்லாம் வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது தாங்க. கீரா அவர்கள் ஒரு சிறுகதை எழுதி இருப்பாருங்க. கி ராஜகோபால்னு ஒரு சிறுகதை எழுதி இருப்பாரு. ராஜநாராயணன் அவர் காய்ச்சமரம் அப்படின்னு ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையில 2 அப்பா அம்மா இருப்பாங்க, 4 பசங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. கடைசியில அப்பா ஒரு வீட்டுல அம்மா ஒரு வீட்டுல இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் இருந்து அவங்கனால முடியாது, யாரு கவனிக்க முடியல. கடைசி அந்த வயசான பாட்டி தாத்தா 2 பேரும் எங்கேயாச்சும் போயிருவாங்க. கடைசியில ராமேஸ்வரத்துல போய் இருப்பாங்க. ராமேஸ்வரத்துல போய் இருப்பாங்க, பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்காரங்க ஒரு நாள் அங்க வந்தாங்க. பல ஆண்டுகளுக்கு அப்புறம், ரொம்ப வயசாயிச்சு போயிடுச்சு. அந்த தாத்தாக்கு கண்ணே தெரியல. அந்த பாட்டி இருக்காங்க. அந்த ஊருக்காரங்க ஒருத்தங்க அடையாளம் தெரிஞ்சு கேட்குறாங்க, ஏம்மா நல்லா இருக்கியா? அவங்க திருப்பி கேட்குறாங்க, என் பசங்க நல்லா இருக்காங்களா? கண்ணில் தண்ணி வந்துருங்க. குரட்டை ஒளின்னு ஒரு கதை இருக்குங்க. மூவா எழுதி இருப்பாரு. என்ன தெரியுமா? நாய்க்குட்டி சின்ன 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 நாய்க்குட்டிங்க விடிய கத்திக்கிட்டே இருக்கும் வாசல்ல. யாரும் கண்டுக்கல. அந்த அம்மா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சின்ன கை குழந்தை வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தன்னுடைய தாய்ப்பாலை ஒரு தேங்காய் தொட்டியில எடுத்து கொண்டு போய் அந்த நாய்க்குட்டிகளுக்கு பசியாற்றுவாடு என்று சொன்னா அதுதாங்க பிக் பாஸ். என்னங்க சொல்றீங்க நடுவர் அவர்களே? அதனாலதான் வள்ளுவர் இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். யாருகிட்ட எந்த வேலையை கொடுத்தா அவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு தெரியும். சோறு ஊட்டும் போதும் கூட அம்மா சொல்லுவதா,
பாட்டிக்கு ஒரு வாய், தாத்தாக்கு ஒரு வாய், நாய்க்கு ஒரு வாய், குதிரைக்கு ஒரு வாய், இதுக்கு ஒரு வாய், அதுக்கு ஒரு வாய், பாப்பா சாப்பிடு. உறவுகளை இணைக்க கூடியது யாருங்க? எங்க பிக் பாஸ் நாங்கங்க. சும்மா வந்து மேடையில சொல்லிட்டு இருப்பீங்களா? நடுவர் அவர்களே, ஒரு தாத்தாக்கு 80 வயசு, ஒரு பாட்டிக்கு 60 வயசு. தாத்தா இந்த கட்டல்ல, பாட்டி இந்த கட்டல்ல, 2 பேர் கவுத்து கட்டல்ல இங்க படுத்திருக்காங்க, இங்க படுத்திருக்காங்க. தாத்தா இருமறாரு. யாருக்கு தெரியும்? அந்த பாட்டிக்கு தான் தெரியும். தாத்தாக்கு தண்ணி கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா, மருந்து கொடுக்கணுமா, பால் ஊத்தணுமா, பாலே ஊத்தணுமா, யாருக்கு தெரியும்? பாட்டிக்கு தெரியும். கண்ணதாசன் எழுதினார், என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வம் நீங்க தான். தாலி கட்டியது ஒரு பெண் தெய்வத்திற்குன்னு 80 வயசுல தெரியுங்க. இப்ப தெரியாதுங்க இவங்களுக்கு. இவங்க நீங்க கட்டக்கூடிய பில்டிங் கட்டுறாங்க பாருங்க, கட்டடங்கள் வெறும் செங்கற்களால் ஆனது, வெறும் செங்கற்களால் ஆனது அல்ல. அந்த வீடு என்பது ஒரு மண் மீது நிற்கவில்லை, பெண் மீதுதான் நிற்கிறது என்று சொன்னார். நம்முடைய தமிழ் சமுதாயம் என்று சொல்லி நடுவர் அவர்களே பயன்படுத்துங்கம்மா. ஏதோ ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பாட்டுக்கு பேசி முடிச்சிட்டங்க. இதோட முடிச்சிட்டங்க. உண்மையிலுமே மிகப்பெரிய கவிஞர்களுக்கெல்லாம் பிக் பாஸ் கவிஞர் சொல்லி இருக்கிறார், உண்மையிலுமே பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்று எங்கள் பாரதி சொல்லி இருக்கிறார். புலவர்களுக்கெல்லாம் பிக் பாஸ் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர், பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சொல்லி. பட்டிமன்றவங்களுக்கெல்லாம் ஒரு பிக் பாஸ் நீங்கள் ஐயா, நீங்களும் எங்களுக்கு தான் தீர்ப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு குடும்பத்தினுடைய பிக் பாஸ் என்றென்றும் பெண்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நான் முதல்ல சொன்ன மாதிரி பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்கார்ந்துருக்கிற ஆளை கட்டி போடுறோம்பாங்க பேச்சு. கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். இதுதான் சிறப்பு. கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை பேச்சு கட்டி போடுறோம். கேளார்னா என்னன்னா கேட்காதவங்க மட்டும் இல்லையா, பகைவராக இருந்தாலும் கூட நமக்கு பிடிக்காத ஆள் தான், ஆனால் பேச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உட்கார்ந்து கேட்க வைக்கணுமா, அதுதான் பேச்சான். கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல், இதுதான் திருவள்ளுவர் சொன்ன ஒரு வார்த்தை. பேச்சு கட்டி போடணும். ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க, இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாதுன்னு. அப்படி மோசமாக பேசுகிறவன்டா ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக மலையை நோக்கி ஓடிட்டான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான், யூட்டர்ன் எடுத்து வந்து இப்படி உட்காண்டான். பேச்சாளரே ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். பேசி முடிக்கும் அவர் காலில் விழுந்து கும்பிட்டான். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சேன், ஏன் சாக தெரிஞ்சேன், உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். அவர் கண்ணு கலங்கிடுச்சு. அவனை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு, அவ்வளவு நல்லா பேசுனா, உன் தற்கொலையை தடுத்துட்டேனா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாகணும் அப்படின்னா, நீ பேசியே கொள்கிற, அப்படி இருக்கப்ப நான் என்ன செய்யறது. அப்படி அமையக்கூடாது பேச்சு. அழகாக பேசியிருக்கிறாங்க, நல்லா கேட்டீங்க. ஏன்னா கேட்குறவங்க இருந்தால் தான் எங்களால் பேச முடியும். நான் முதல்ல விளையாட்டுக்கு சொன்னேன், யார் இல்லாட்டாலும் நாங்கள் பேசிடுவோம்னு. அப்படி இல்லைங்க. திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் நாயனத்தை முதல்ல அந்த நீளத்தை குறைச்சி சிறுசாக்குனார். உட்கார்ந்து மேடையில் வாய்ச்சார். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அந்த மரியாதை கிடையாது. உட்கார்ந்து மேடையில் வாய்ச்சார். சில்க் ஜிப்பா போட்டிருப்பார், கையில் மோதிரமும் பிரேஸ்லெட்டு மாதிரி போட்டிருப்பார், செயின் போட்டிருப்பார். அவருடைய நாயனத்தில் தான் தோடி ராகம் ஓடி வரும்பார் கண்ணாசன். உன் குழலில் மட்டும் எப்படி தோடி ஓடி வருகிறதுன்னு கேட்பார். அவர் தஞ்சாவூரில் ஒரு பண்ணையார் கூப்பிட்டாரு, கல்யாணத்துக்கு போயிருந்தாராம். அப்போ மைக்கெல்லாம் கிடையாது, வேறு எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கிடையாது. அப்போ அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். ராத்திரி 10 மணி. ஒரு ராகத்தை விடிய காலம் வரைக்கும் வாசிப்பாருங்க. அப்படியே அதுக்குள்ளே சஞ்சரிப்பார். அப்படி அவர் வாசிக்கிற போது பக்கத்தில் ஒருத்தர் தலையில் கேஸ் லைட்டை தூக்கிட்டு நிற்கிறார். யார்? அந்த இதுக்கு வெளிச்சம் தர்றதுக்காக. இவர் வாசிக்கிட்டே வர்றப்ப அந்த நாதஸ்வரத்தில் ஒரு கமகம் அப்படின்னாராம். அந்த லைட்டு தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தார்ல அந்த ஆள் பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டு அவரை கும்பிட்டாராங்க திருவாவூர் ராஜரத்னம் இல்லை. பண்ணையார் கொடுக்குற பணத்துக்காக வரலையா, தலையில் லைட்டை தூக்கி
வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு உட்காந்து இருந்த நீயே என் ராகத்தில் லயிச்சு பேஷ்னு சொன்ன பார்த்தியா, நம்மளை அறியாமல் கைதட்டணும், அப்போ தான் சிறப்பாக இருக்கும். அதுதான் உலகத்திலே பெரிய சிறப்பு. இப்போ ரத்தம் கேட்குறோம், கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு சொல்லி நடக்க மாட்டேங்குது. பழைய சிவாஜி படங்கள்லையோ பழைய எம்ஜிஆர் படங்கள்லையோ நீங்கள் படம் பார்க்குற போது ஏதாவது ஒரு காட்சி வர்றப்ப தேட்டரில் அப்படி அறியாமல் ஒரு கைதட்டு வருங்க. அடே அப்பா, ரசனை மிக்கவர்கள் நம்மவர்கள். அதெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியாதுங்க. நாணம்னா சொல்கிறோம், வெக்கம்னு சொல்கிறோம், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறோம். ஆண்களுக்கு நாணம் உண்டா? உண்டுங்க. பாசமலர் படம் பாருங்க, அதில் தங்கச்சி சாவித்திரி, ஜெமினி கணேசன் அவருடைய கணவர், கல்யாணம் ஆயிரும். அண்ணனுக்கு தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் ஆகி அவங்க முதலிரவில் தன்னுடைய அண்ணனும் அண்ணியும் இருக்கிற போது வெளியில் உட்காந்து கணவன் அந்த சித்தார் வாசிக்க தங்கச்சி பாடுவாங்க, மயங்குகிறாள் ஒரு மாது அப்படிங்கிற அந்த பெண்ணு என்ன மனநிலையில் இருக்காங்களோ பாடுறத இவங்க வெளியில் பாடுவாங்க. இப்போ இந்த காட்சியை பார்க்குறப்ப அந்த கதவு பூட்டி தாங்க இருக்கும். சிவாஜி அப்படியே நடந்து எம்என் ராஜத்துக்கிட்ட வருவாருங்க. அவங்க தான் அவங்களுடைய மனைவி. அப்படி வர்றப்ப தங்கச்சி படம் இருக்குங்க, யார், சாவித்திரி படம். அவர் அறியாமல் அதை கவித்தி வச்சுட்டு வந்து மனைவியை தொடுவாருங்க. அதாவது தங்கச்சி முன்னாடி மனைவியை தொடக்கூடாதான். பாருங்களேன் என்ன ஒரு, அது போட்டாதாங்க. இது எத்தனை பேர் பார்த்தோம்? என்ன தெரியுங்களா, நல்ல விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சால் தாங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இப்படி அருமையான காட்சி. இப்போ சில பேர் முறுக்கு தின்னுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு தின்னுட்டு. இப்போ ஒரு தேட்டரில் நான் பார்த்தேன், அருமையான காட்சி வந்துக்கிட்டு இருக்கு, தின்னதோட மட்டும் இல்லாமல் நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், உனக்கு வேணுமான்னு கேட்குறேன். சாப்புன்னு இறுக்கி புல்லாம் போல இருந்துச்சு எனக்கு. ஏன் ரசி, ஏன் கொஞ்சம் ரசிப்பதற்காக தானே வாழ்க்கை. இந்த மார்கழி மாதம் இன்னைக்கு 6வது நாள், முதல் தோழியை ஆண்டாள் எழுப்புறா. புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலென்ற வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம். இந்த பாட்டை கேட்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் தோழி இன்னைக்கு தான் எழுப்புற. 5 நாளாக தோழி எழுப்பல ஆண்டாள். நம்ம பாட்டுக்கு என்ன நினைக்கிறோம், முதல் நாள்லேருந்து தோழி எழுப்பு இல்லை. மார்கழி மாதத்தினுடைய பெருமை முதல் பாட்டு, நோம்பிருப்பதனுடைய அருமை 2வது பாட்டு, ஓங்கி உலகளந்த உத்தமன் 3வது பாட்டு, மழை எப்படி பெய்யணும் 4வது பாட்டு, யாரை போய் கும்பிடுறோம் விசிட்டிங் கார்டு கொடுக்குறா ஆண்டாள், மாயனை மண்ணு மடவதரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறவனை ஆயிரகுலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இவ்வளவும் சொல்கிறா. இன்னைக்கு தான் முதல் தோழி எழுப்புறா. அப்போ இப்போ எங்கே விட்டோம் தெரியலையே, புள்ளும் சிலம்பனைகள் அதில் சொல்லிட்டு இருந்தேன் பாட்டு. இந்த மார்கழி மாதத்தில் நல்லா நினைச்சுக்கங்க, ஏன் நம்ம ஆட்கள் பனி பெய்கிற காலத்தில் வெளியே வர சொல்கிறான். நான் எப்படி பனி பெய்கிற காலத்தில் பொத்திக்கிட்டு தான் தூங்கணும்? ஓசோன் படலத்தினுடைய காற்று பூமியை நோக்கி வருகிற காலம் இந்த காலமாக. ஓசோன்னா என்ன? O2 ஆக்சிஜன், O3 சுத்தமான காற்று. இந்த O3 காற்று பூமியினுடைய சுழற்சியில் தமிழகத்தை நோக்கி வருகிற காலம் மார்கழி. அதனால தான் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன்னு கண்ணபரமாத்மா சொன்னார்னா என்ன அர்த்தம்? வெளியே வந்து கோலம் போட்டால் அந்த காற்று நம்ம சுவாசிப்போம். பஜனை பாடுறதுக்கு சட்டை கழட்டி சந்திரன் பூசி கழுத்தில் கதம்ப மாலை ஓட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பொங்கலுக்காக இல்லைங்க, ஓசோன் காற்று மேலே படுத்துறதுக்காக. அது நமக்கு தெரியாது. நமக்கு அந்த கோலம் போடுறப்ப நீங்கள் பெண்கள் காலை குத்த வச்சு உட்கார்ந்து வாச தெளித்து கோலம் போட்டு செம்மண் பட்டை பிடிச்சி இது பூசணிப்பூ வச்சு அதில் சில வீடுகளில் தயிர் பால் ஊற்றி வைப்பாங்க, காகம் போன்றவை வந்து சாப்பிடட்டும்னு. இவ்வளவும் செஞ்சு அந்த கோலத்தை முடிச்சுட்டு உடனே வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. காலில் ஈரம், கண்ணில் கோலம், காதில் பாட்டு. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் என்ற கோதுகளமுடைய பாவாயின்னு எங்கேயோ ஒரு பாட்டு கேட்கும். சூரியன் அப்படியே மெதுவாக எந்திரிக்கும்.
இருள் திடீர்னு மாறி வெளிச்சமாகும். டி ஜானகிராமனுடைய அம்மா வந்தால் கதையில் ஒரு ஓமை சொல்லுவாருங்க. எப்படி தெரியுங்களா? விபூதியை தண்ணியில் வச்சு இப்படி கலந்து இப்படி பூசுகிறப்ப முதல்ல தண்ணி மாதிரி தெரியுமா, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அது வெள்ளையாக தெரியுமா. அதுபோல் இருட்டாக இருந்த வானம் திருநீர் வெளுப்பதை போல வெள்ளையாக மாறிட்டு அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவார். இப்போ இதை பூரா அந்த காட்சியை பூரா பார்த்த அந்த பெண்ணு ஒரு நிமிஷம் யோசிப்பாளாம், இந்த அழகான காட்சியை நம்ம கணவனும் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்னங்க அப்படிம்பாளாம். என்னங்க, அவன் உடனே அங்கேருந்து திடுன்னு ஓடி வந்து அந்த கோலத்தில் டங்குன்னு குதிச்சு, என்ன என்ன போய் படுப்போ. அவன் ஏன் ஓடியாந்தான் தெரியுமா? செயின் அத்துப்பிட்டாங்களாக்குன்னு ஓடியாந்துருக்கான். இப்போ பாருங்க, நல்ல ரசனையுள்ள காலம், ரசனையுள்ள மனிதர்கள், ரசனையுள்ள சாப்பாடு, ரசனையுள்ள பாட்டு, ரசனையுள்ள ஓவியம், எல்லாத்தையும் அவசரமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். சாக போகிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க சில பேர், நிமிஷம் கூட நிற்காம. சில பேர் டிவி பார்க்குற பார்த்துருக்கீங்களா, பைத்தியமோன்னு நமக்கு தோணும், இப்படி வச்சு அமுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனைவியை கணவன் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. என்னான்னு கேட்டார் டாக்டர். விடாமல் டிவி பார்க்குறது இந்த அம்மா. அது ஒன்றும் தப்பு இல்லையே, கரண்ட் போயிட்டாலும் பார்த்துக்கிட்டு இருக்கல, மெழுகுவத்தியை பொருத்தி வச்சுக்கணும், முத்திருச்சுன்னு தானே அர்த்தம். இது அப்படியே புருஷனுக்கும் போடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அம்மா புருஷனை கூப்பிட்டு போச்சு, போட்டிங்கனாலும் சரியாக தான் வரும். சில பேர் எல்லாத்தையுமே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் டிவியை தாண்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். டிவி இங்கே இருக்கும், அதுக்கு அங்கிட்டு எந்தையோ பார்ப்பேன். நிலைமை சரியில்லைன்னு அர்த்தம். பழைய கல்யாண ஆல்பத்தை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதுவும் அந்த வீடியோ இருந்துச்சுன்னா அதை போட்டு பார்க்குறப்ப கணவனும் மனைவி உட்காந்து, இந்த மனைவி கணவன்கிட்ட 1000 விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்படி, இந்தா எங்கள் சித்தப்பா, இந்தா எங்கள் மாமா, இந்தா எங்கள் தாய் மாமே, இவர் தாங்க நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவர், இவனை தாண்டி தேடுறேன், நான் யாரையோ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அவள் முதல்ல ஒரு அடி அப்போ எங்கள் வீட்டு வாசல் வந்து நின்று தெரியாதாக்கம். இந்த நினைவுகள் தாங்க குடும்பம். வேற என்ன நினைச்சிட்ருங்க? எப்போ பார்த்தாலும் அக்கௌண்ட் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கதா? இல்லை. குடும்பம்ங்கிற அந்த அமைப்பு, இப்படிப்பட்ட சூழலில் யார் அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள்? கணவனா மனைவியா? பிக் பாஸ்ங்கிறது நாங்கள் ஒரு டைட்டிலுக்காக போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற தலைப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்குறோம். கணவன் அப்படின்னு இவங்க பேசியிருக்கிறாங்க. காலங்காலமாக அதுதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், பொருளாதார ரீதியாக கணவன். அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு. எப்படி, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் ராமன் வில்ல முறிச்சாதான் சீதையை கொடுத்தாங்க. புலியை அடக்கணும், காளையை அடக்கணும். எங்கள் ஊர் பக்கம்லாம் இன்னைக்கு உண்டுங்க, இளவட்ட கல்லுன்னு ஒன்று இருக்கும், அதை தூக்கி அப்படி பின்னாடி போடுறோம், அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க. நல்ல வேளை அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆயிருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அது ஒரு காலம். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்வி, மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரா? ஆமாம். எவ்வளோ சம்பளம்? சரி, ரைட். ஒரு பொருளாதார பாதுகாப்பு, ஒரு ஆண்மகன், ஆளுமை. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆளுமை. அந்த ஆளுமை இருக்கணும், ஆண்மகன்ட்ட அந்த பெருமை இருக்கணும், குடும்பத்தை காப்பாற்றுற வல்லமை இருக்கணும். கரும்பை கொடுத்து திங்க சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பொங்கலுக்கு வந்தால் மாமியார் ஒரு கரும்பு கொண்டு வந்து மருமகன் கையில் கொடுத்து, சாப்பிடுங்க மாப்பிள்ளை, அப்படி என்ன இருந்து தெரியுமா? பல்லு உறுதியாக இருக்கான்னு பார்க்குறது. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? அதை ஜூஸ் இருந்தால் கொடுத்துருங்க, அதை அப்படி ஐஸ் மாதிரி உரைய வச்சு நான் பாட்டுக்கு திங்கிறேன். அப்படியா இருக்குது. எதுக்கு தான் வேலை கொடுக்குறோம் சொல்லுங்கள்? எதுக்குமே வேலை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆண்மகனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், பொறுப்பு அவர்களுக்கு அதிகம்ங்கிற விஷயத்தில் எப்படி உணரலாம்? சுலபமாக உணரலாம். 1000 தான் சொல்லுங்க. அம்மா நாளைக்கு பணம் கட்டணுமான்னு சொன்ன உடனே அப்பாட்ட வாங்கி தர்றேன் ஒரு வார்த்தை.
சம்பாதிக்கிற மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் இருக்குமுங்க. அவர் தலைவர், குடும்பத் தலைவர். குடும்பத் தலைவன் யாருன்னு கேட்டால் உடனே எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது, அது ஒரு படம். அப்பா, அப்பாவுடைய பெருமை என்ன இதுதான் வரிசையாக சொல்கிறாங்க. ஈன்று புறந்தறுதல் எந்தனை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. இதை ஒரு வாத்தியார் நடத்தியிருக்காரு. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வெடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே. அந்த பையன் சொன்ன ஊரை சுற்றி எங்கள் அப்பனும் கடனே அப்படின்னா. கடன்னா அதில் அர்த்தம் கடமைன்னு அர்த்தம். கடன்னா கடன்பட்டிருக்கேன்னு அர்த்தம், கடமைன்னு அர்த்தம். சான்றோனாக்குதல்னா என்ன அர்த்தம்? அப்பா வந்து பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போவார். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் வேணால் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை கூட்டு போகலாம், ஆனால் ஒரு காலத்தில் அப்பா தான் கூட்டு போவார். நான்லாம் சின்ன பிள்ளையா பள்ளிக்கூடம் போகிறப்ப ஒரு 10-15 நாள் போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போகிறார் பள்ளிக்கூடத்துக்கு. போகமாட்டேன் அப்படின்னேன். அங்கேருந்து ஒரு குச்சி எடுத்து அடித்து அடியிருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நடுங்கிட்டு இருக்கேன். நான் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையிறப்பவே அங்கே அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். அங்கே அவர் இயேசுநாதர் அப்படி இந்த சிலுவையில் அடிச்சிருச்சதை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டேன். யாரோ சரியாக பள்ளிக்கூடத்துக்கு வராத பையன் போல் இருக்கு. ஏன்னா மனசுக்குள்ளே அப்படி பயம். பள்ளிக்கூடத்துக்குள்ளே முந்தையெல்லாம் அப்படி சொல்லி தானே கத்துவாங்க. பிள்ளையை சோறு விட்டுறப்ப அது சாப்பிட மாட்டேங்க. உடனே பையிட்ட பிடிச்சி கொடுக்குவா, பிடிச்சி கொடு, பிசாசிட்ட பிடிச்சி கொடுக்குவா, பிடிச்சி கொடு. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது. அப்படின்னா அவங்க உன்னை மிஸ்ட்டை சொல்லவா, டபக்குன்னு தின்னு விடும் பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேய் விசாரத்தை காட்டிலும் கொடுமையான மிஸ்ஸுன்னா பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுமா? இப்போ பிள்ளையை படிக்க வைக்கிறப்ப பணம் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். மேத்தா ஒரு கவிதை எழுதினாருங்க. சம்பளம் வாங்கினேன், அந்த சம்பள பணத்தில் யார் யார் முகமோ தெரிந்தது என் முகத்தை தவிர. பாருங்க, அதில் 4000 ரூபா வீட்டு வாடகை, 2000 ரூபா பால்காரருக்கு, 3000 ரூபா பலசரக்கு, எல்லார் முகம் வந்து போகுதான், என் முகத்தை காணோம். நினச்சி பாருங்க. அப்பா தன் கவலைகளை வெளியே சொல்லியிருக்காரா? கவலையே வேண்டாங்க. நோய்களை வெளியே சொல்லியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்சு வலி வந்தால் கூட இப்போ ஒரு சோடா வாங்கிட்டா, சும்மா ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, பயப்படாத, சோடா வாங்கிட்டா சொல்கிற போது எவ்வளோ கவலையாக இருக்கும். தன்னுடைய வேதனைகளை, அழுத்தங்களை, இன்னும் சொல்ல போனால் அவமானங்களை தாங்கி கொண்டிருப்பவன் தான் நான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க ஒரு வார்த்தை, போகிற இடத்துல உங்களுக்கு என்ன பூ போட்டால் வரவேற்கிறாங்க? 20 வயசு முதலாளி கேட்பாங்க யாரை, 60 வயசால். உன்னையெல்லாம் யார் என் வேலைக்கு வர சொன்னா? உன்னை யார் வர சொன்னா? போ இந்தால வெளியேற்று. நீங்கள் நினச்சி பாருங்கள், சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய, எங்கேயும் கூட வச்சுக்கோங்க, எல்லா இடத்துல வச்சுக்கோங்க, அப்பார்ட்மெண்ட் வாசல் நிற்கக்கூடிய ஒரு கிழவனார் நினச்சி பாருங்கள், அவர் திருடனை ஓடி பிடிச்சிருவாரா? குற்ற பணியில் ஏன் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்ல, அப்போ அந்த வெயிலையும் மழையிலையும் நின்றுக்கிட்டு ஒருத்தர் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்றாரு. யார் அவர்? அவர் குடும்பம் இல்லையா? அவருக்கு மனைவி இல்லையா? அவருக்கு பிள்ளை இல்லையா? அவருக்கு ஆசை இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனிதர்களை நீங்கள் என்னைக்கு சந்திச்சிருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்குறோம். சவுதி அரேபியா போயிருந்தப்ப நான் என்ன நினச்சிட்டு போனேன், 1001 அரபு கதைகள் மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே இளவரசிகளும் ஒட்டகங்களும் இருக்குன்னு போனால் அது சின்ன அமெரிக்கா மாதிரி இருக்குது. ஒட்டகத்தையே காணோம். நான் அவன் நண்பர்கிட்ட, நான் ஒட்டகம் பார்க்காம போனேன், ஊரில் நம்ப மாட்டாங்க, என்னை ஒட்டகத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு 10 கிலோமீட்டர் போனோம். ஒட்டகங்களை பூரா அந்த மணல் வெளியில் வச்சு பென்சிங்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, அங்கே நான் கருப்பு ஒட்டகம் பார்த்தேன், வெள்ளை ஒட்டகம் பார்த்தேன். இப்போ நம்ம ஊரில் வெள்ளை யானைங்கிறாங்கல்ல, ஐராவதம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வெள்ளை ஒட்டகம் பார்த்தேன். அதோடு நம்ம ஏதாவது கொண்டு கொடுத்தா வாங்கி திங்கிது அந்த ஒட்டகம். நான் கள்ளமிட்டாயெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்போ ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் இந்த ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் இருந்தார். நான் உடனே இவர்கிட்ட, அவரை கூப்பிடுங்களேன், அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னார். அவர் எடுப்பாங்க, என்ன ஒட்டகத்தை எடுக்கிற மனுஷன் எடுக்கக்கூடாதா? வேணாம் வேணாம், வாங்க 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 வாங்க. என்ன என்னையா என்ன இல்லை, அவர் ஒரு வேளை
நம்ம ஊருக்காரராக இருக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் ஒரு வேளை பத்திரிக்கையில் போட்டிங்கன்னு வைங்களேன், அவர் இங்கே வேறு வேலை பார்க்குறதா சொல்லியிருப்பார். ஒட்டகம் மேய்க்கிறாருங்கிற செய்தி தெரிஞ்சால் அந்த குடும்பம் கவலைப்படுமேங்கிறத நினச்சி சொன்னபோது கண்ணீர் வந்துருச்சுங்க. ஏன் தெரியுமா? ஒட்டகம் மேய்க்கிறதுனா ஈஸி இல்லை. மருந்துக்கு கூட ஒரு மரம் இருக்காது. வெயில் எங்கே உட்காரணும் தெரியுமா? வெயிலுக்கு இது பண்ணுறது கொடையெல்லாம் வச்சுருக்க முடியாது. இடுப்பளவு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்கு அடியில் உட்காந்துக்கிறதுங்க. அதில் இப்படி இவ்வளவு நீளம் ஒரு பாம்பு இருக்குது, கொடூரமான விஷம் கொண்ட பாம்பு. பனி பெஞ்சாலும் அப்படி பெய்யும், அதுக்குள்ளே உட்காந்துருக்கணும். அண்ணே, துபாயிலேருந்து கிடியாரம் வாங்கிட்டு வந்தியா, கண்ணாடி வாங்கிட்டு வந்தியா, அது வாங்கிட்டு வந்தியா, இது வாங்கிட்டு வந்தியா, எல்லாம் கேட்குறோம்ல. பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, பொறுப்பும் இருக்குங்க. சம்பாத்தியத்துக்காக மட்டுமில்லை, சில நேரங்களில் அந்த கடங்கார காட்டு கேள்விக்காகவும் திருமணம் நடக்க வேண்டிய பெண்ணுக்காகவும் அந்த பையங்க எடுத்துக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா? அடையாப்பா, இப்போ 4 நாளைக்கு முதல்ல சென்னையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றேன். விமான நிலையத்தில் ஒரு 5 பையங்கங்க, 20 வயசுக்குள்ளே இருக்காது, அப்படி ஒட்டை வெட்டியிருந்தாங்க. நான் கூட ஸ்டைலிஷாக வெட்டியிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த 5 பேர் வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். காவல்துறையில் வேலை பார்க்குறீங்களா? இல்லை, எல்லை படத்தில் இந்தியாவை பாதுகாக்கும் பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். வயசு 20ங்க, 20. நான் காஷ்மீரில் இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்கள் என் கூட ஃபோட்டோ எடுக்கிறது பெருசு இல்லை, நான் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அந்த பையனுக்கு என்னங்க அவசியம்? அவர்கள் எங்கே போகிறாங்க? எல்லைப்புறத்தை காக்க போகிறாங்க. அதுவும் அந்த இராணுவ வீரர்களுக்கு விருது கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பல நேரங்களில் அந்த வீரச்சக்கர விருது இருக்கு இல்லையா, அதை வாங்க வருகிறவர்கள் அந்த வீரர்களாக இருக்க மாட்டார்கள். அவருடைய மனைவியாகவோ தங்கையாகவோ தாயாகவோ இருப்பார்கள். காரணம், அந்த வீரர் அங்கே பலியாயிருப்பார் என்றால் சம்பளத்துக்காக அவங்க போகலைங்க. அவர்கள் நாட்டின் மீதும் நம்மீதும் உயிரை வைத்திருக்கிறார்கள். அந்த 5 பையங்களில் ஒரு பையன் என்ற சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, கொற்ற பணியில் உட்காந்துருப்போம்யா, ஒரே ஆள். அப்போ யூடியூப்பில் உங்கள் பேச்சை கேட்டு நான் சந்தோஷப்படுவேன். நான் உண்மையிலேயே நான் என்ன பெருமைப்பட்டேன் தெரியுங்களா? என்ன செஞ்சு சாதிச்சோம்னு யாராவது கேட்டால் இதை சொல்லலாங்க. நான் எல்லைப்புறத்தில் காவல் காக்கிற ஒரு இளைஞனுக்கு குற்ற பணியில் இந்த தமிழ் துணை நிற்கிறது என்று சொன்னால் அதை செயலாற்றுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. 1000 பேசட்டும், யாராவது இதை மாதிரி சொன்ன எங்கள் அண்ணன்ட்ட இரு, எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். 50 வருஷம் ஆனாலும் கூட மனைவி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுட்டோம். எங்கள் அப்பா இல்லைன்னு தானே நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க. எங்கள் அண்ணன் வருவார். அவள் என்ன அண்ணன் என்ன மல்யுத்த வீரனா? இல்லைங்க, அண்ணன்னு ஒரு ஆதரவு இருக்குங்கிற விஷயந்தாங்க. அதுதான் வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் உறவு அப்படிப்பட்டது. அதுக்கு மேலே என்ன சொல்லலாம்? அந்த வார்த்தைகளுக்காகவே அந்த கணவனை நம்ம பாராட்டுறோம். அவன் சம்பாதிப்பவன் மட்டுமில்லை, சகித்து கொள்பவன், சம்பாதித்து கொடுப்பவன், பாதுகாப்பவன், பக்கத்தில் இருப்பவன், எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் என்கின்ற அந்த ஒரு அரைக்காப்படி அரிசி சீவன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை. அது இல்லைன்னா என்னாகும்? இந்த வகையில் நாம் பார்க்குறப்ப பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கணவன் மாதிரிலாம் இப்போ நாங்கள் எல்லாம் என்ன வேணாலும் சொல்லுங்க, எப்படி சொன்னாலும் கூட கணவனுடைய பெருமைக்கு முன்னால் உலகத்தில் ஒன்றுமில்லை. எல்லா பொறுப்பையும் கணவனை ஏற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிற போது குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவன் தான் என்று சொல்ல. இல்லை ஐயா, இந்த ஆமாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன். இன்னும் இவங்களுக்கு தெரியுது பாருங்க, படம் முடியலன்னு சொல்லி. இப்போ தான் பாகுபலியில் 1 பாகம் ஓடி இருக்கு, 2ஆம் பாகம் இருக்குது.
நீங்கள் வந்து மாமா இருங்க. பெண்களுடைய இப்போ நீங்கள் நினைப்பீங்க இதுக்கு தான் ஆம்பளை நடுவராக கூப்பிடக்கூடாதுன்றது. நினச்சேன் இல்லை, ரெண்டு பக்கமும் பார்த்து தான் சொல்லணும் தீர்ப்பு. மனைவி அவங்க எப்படி பிக் பாஸ் நமக்கே தெரியும். என்னங்க இது, அதான் அப்போ தான் குடும்ப தலைவர்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமாங்க, எல்லாம் சொன்னோம், பேசாமல் அப்படியே இருக்க வேண்டியதானே. ஏன் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, குறிப்பிட்ட காலம் வந்தோடனே மகனுக்கு கல்யாணம் இல்லையா, மகளுக்கு கல்யாணம் இல்லையான்னு கேட்குற மாதிரி மகனுக்கு கல்யாணம் இல்லையா. அந்த மகனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னா ஒரு கால் கட்டு போடணும்னு சொல்கிறாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க. அது உண்மையிலே கால் கட்டு இல்லை, கேல் கட்டு தான். ஒரு பெண்ணை கொண்டு வந்து கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை நிலை வேற, அவள் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை நிலை வேற. அந்த பெண்ணை அழகால் வசீகரிப்பால். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாசன் பொண்ணு பார்க்க போகிறாருங்க, அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. ஒரே நாளில் 5 பொண்ணு பார்க்குறாங்க. ஏன்னா நேரம் இல்லை அவருக்கு, அதனால் அங்கே 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 பார்க்குறாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, 5 பொண்ணில் யாருப்பா பிடிச்சிருக்கு? 5 தான் பிடிச்சிருக்கு, அவரை பாருங்க. யார் மனசு நோக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு மனுஷன். அழகு ஈர்க்கும். காதலிக்கிறப்ப அந்த பெண்ணை நோக்கி அவன் வர்றானே, ஏன் வர்றான்? கவர்மெண்ட்டாக சொல்லிவிடுது, ஆதார் கார்டில் இருக்க அந்த 7ஆம் நம்பர் வீட்டில் போய் அந்த பிள்ளையை பார்த்தா எங்கே இருக்குங்கிறது, எந்த பூ அழகுங்கிறது, எந்த பூவில் தேன் இருக்குங்கிறது வண்டுக்கு தானங்க தெரியும். அதுபோல் ஈர்க்கக்கூடிய தன்மையில் அழகு. குரல் இனிமை. நினச்சி பாருங்க, வீணையடி நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்குன்னு பாரதி பாடினா அந்த வீணையினுடைய நாதம் போல குரல் இருக்கணும். காதலிக்கிறப்ப எப்படி சொல்கிறோம், உன் குரல் வீணை மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு ஏன் பேயா கத்துற, அது எப்படி பேயா மாறிடுச்சு? அது நம்ம நிலை எப்படி ஆயிடுச்சு. காதலிக்கிறப்ப அது மழை பெஞ்சிச்சுன்னு வைங்க, காதலர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஒரு குடைக்குள்ள 2 பேரும் ஒட்டி உரசி நனைஞ்சு அப்படியே சந்தோஷப்பட்டு, அடேப்பா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே சொல்லுவோம். இதே 10 வருஷம் கழிச்சு அதே பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீபாவளிக்கு சாமான் வாங்க போகிறப்ப டவுன் பஸ்ஸை பிடிக்க ஓடி பை அந்து செருப்பு பிஞ்சு அந்தி மலை பொழிகிறதா பாடுவோம். சனியை பிடிச்ச சனியை சொன்னால் கேடத்தான், இவனை விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். அவனை சில பேர் பஸ்ஸு லேட்டாக வந்தால் கூட மனைவியை வைவாங்க. இதுக்கு தான் நான் உன்னை கட்டிக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எங்கேயாவது போய் சில பேர் வெளியூர் கூட்டு போய் வைவாங்க. ஆமாம், இந்தா உன்னை கூட்டு வந்தாலும் இந்த குற்றாலத்தை தண்ணி விழுமுனாங்க, தண்ணியை காணோம். அந்த மாதிரி நான் கப்பை விட்டு அனுப்பி விட்டுருச்சாத. எதுனாலும் போட்டு நொய்யின்னுட்டே இருக்கப்படாது. அது எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு சொல்கிறாங்கல்ல, அதில் பெண்களுக்கு சொல்கிற போது அச்சம்னா என்னென்னா பயம், மடம்னா என்னன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது சொல்கிறேன். மடம்னா என்னென்னா மடமைன்னு அர்த்தம். மடமைனா முட்டாள்தனம்னு அர்த்தம் இல்லைங்க. மடமைன்னா என்னென்னா வெளிக்காட்டி கொள்ளாத தன்மை. இப்போ உதாரணமாக ஃபஸ்ட் நைட்டில் புருஷன் ஒரு ஜோக் சொல்கிறாருன்னு வைங்க, அது 2ஆம் கிளாஸ்லேயே இந்த பிள்ளை கேட்டிருக்கும். ஆனாலும் கூட விழுந்து விழுந்து சிரிக்கும். சனியம் வேறு என்ன செய்யறது? இதுதான் மடமை. இப்போ இந்த சில மேலதிகாரி ஜோக் சொன்னோடனே கீழே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஐயோ உங்களோட ஒரு பையன் ஏழை இங்கே உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன், நான் இன்னும் ஜோக்கே சொல்லலை. எத்தனை பாடுபடுறோம் இங்கே. அது மடமை. பயிர்ப்பு என்ன தெரியுங்களா? அச்சம், மடம், நாணம். பயிர்ப்பு என்ன தெரியுங்களா? உரிமையுள்ள ஆடவர் மற்றவர் பற்றால் அஞ்சுவது. உரிமையுள்ள ஆடவர்னா அது கணவன். கணவன் தொட்டால் மட்டும்தான் அவள் அமைதியாக இல்லாட்டி கொஞ்சம் சற்று அருவருப்பு ஏற்படுமா. அதான் பயிர்ப்பான். அந்த மௌனராகம் படத்தில் மோகன் தொட்ட உடனே அப்படின்னு கையை இழுப்பாங்க.
கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கேட்குறப்பயே அப்படி ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். பெண்ணுங்கிறவ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்றால் ஆணை ஈர்ப்பதோடு மட்டுமில்லை, எத்தனையோ விஷயங்களை சேர்த்துக்கிறாள். வெளியில் ஆண் வந்து அவமானத்தை செய்ப்பாங்க, வீட்டுக்குள்ள அவமானங்கள் நடக்கும். அந்த அவமானத்துக்கு ஏற்றபடியாக சொல்லணும். பிள்ளை பசிக்குதுன்னு சொல்கிறப்ப சங்க இலக்கியத்தில் பாட்டு வரும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வழி இல்லாமல் அவள் என்ன மார்பகம் வற்றி போயிருக்கும். நாய்க்குட்டி அடுப்பில் போய் படுத்துங்கும். அப்படியான ஒரு வறுமை இருந்திருக்கு புலவனுடைய வீட்டில். அம்மா சாப்பாடு போடு அம்மா. அந்த நேரத்தில் அவள் என்ன செய்வாளாம், புலி எப்படி கத்தோம், குயில் எப்படி அந்த பசியை போக்குவதற்கு அந்த பிள்ளைகளுடைய கவனத்தை திருப்பணுங்க. இப்போ சொன்னால் சில நேரங்களில் புரியாது, ஏன்னா ரொம்ப பஞ்சங்களை நம்ம பார்க்கல. அதோடு மட்டும் இல்லை, வேணாண்டா அப்பாவுக்கு பிடிக்காதரா விடுறா. கனவுகள் அவர்களுக்கு 1000 இருக்கும். அந்த கனவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தான் வர்றாங்க. எத்தனை பேர் வீட்டில் வந்து எல்லாத்தையும் இப்போ கேட்டு செய்கிறாங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டு செய்கிறாங்க. ஆடை என்று கேட்டவுடன் தந்தவர் தானே, அணிமணிகள் வகை வகையாய் செய்தவர் தானே எல்லாம் சொல்லிட்டு, எங்கள் அப்பா இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கலையே, எனக்கு விரும்புகிற ஆடையை வாங்கி கொடுத்தாரு, விரும்புகிற அணிமணியை வாங்கி கொடுத்தாரு. சிரிக்க சொன்னார் சிரித்தேன், பார்க்க சொன்னார் பார்த்தேன், எனக்கென ஓர் உலகம் இல்லை தோழி. கண்ணாசனுடைய பாட்டுங்க. அடே அப்பா, அந்த மனசை யார் புரிஞ்சுக்கிடுவா? அந்த எல்லா வகையான கடன்களையும் தாண்டி கல்வி, பரதநாட்டியம், இசை. நான் அமெரிக்காவில் பத்மினி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தபோது அங்கே அவங்கள்ட்ட அந்த நாட்டியம் கற்றுக்கொள்வதற்காக ஏறத்தாழ 400 கிலோமீட்டர்லாம் கார் ஓட்டிகிட்டு வருவாங்க. யார்? பெண்கள். எதுக்கு? தாம் பிள்ளைக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கறதுக்காக பத்மினி அவர்கள்ட்ட 2 மணி நேரம் தான், அதுக்கு 4 மணி நேரம் கார் ஓட்டிகிட்டு வருவாங்க. என்ன காரணம் தெரியுமா? நான் கற்கணும்னு நினச்சேன், வாய்ப்பில்லை, வசதி இல்லை, என் வீட்டில் எனக்கு அதுக்கு சொல்லித்தரல. என் மகன் அப்படி வரணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த கனவை மகள் மூலமாக நிறைவேற்றுகின்ற அந்த பெருமை இருக்குது பாருங்க, அதானங்க வேணும். அவங்க சொன்ன மாதிரி நல்ல உணவு சாப்பிட்றப்ப, காய்கறி வாங்க போகிறப்ப யாருக்காக வாங்க போகிறாங்க? கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எவை விரும்பும், தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கவை எவை என்று பொருள்களை வாங்குறப்போ உண்பவர் முகத்தை பார்ப்பாங்களாம். யார்? பெண்கள். உருளைக்கிழங்கு வாங்குறப்பே இதை பொரித்து பையனுக்கு கொடுத்து விடுறோம், இதை வந்து வறுத்து கொடுத்து விடுறோம், சிப்ஸு சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த தாய் உள்ளம் எதை சிந்திக்குது பாருங்க. இதுதாங்க. அதே போல் சொன்னாங்க இல்லையா, பிள்ளை அழுகுதுன்னா ஏன் அழுகுதுன்னு உங்கள் கேளுங்க, ஏன் அழுகுதுன்னு கேளுங்க. எத்தனை ஆண்களுக்கு தெரியும்? அதுலேயும் அது நடுராத்திரியில் பிள்ளை கத்திரிச்சுன்னு வைங்க, சில ஆண்கள் அருவாள் எடுத்து ஓடியாந்துருவாங்க. பேயை பெற்று வச்சுருக்காது, அவளா பெத்தா யோசிச்சு பாருங்க. அவள் அப்பா வீட்டில் இருந்தால் கொண்டு வந்தா, இங்கே வந்த பிறகு தான் பிள்ளை பிறந்துச்சு. பேய் மாதிரி கத்திக்கிட்டு ஒரு மனுஷனை தூக்க விட மாட்டேங்கிறீங்க. அந்த பிள்ளைக்கு வயிற்று வலிக்குதா, அந்த பிள்ளைக்கு பசிக்குதா, அந்த பிள்ளைக்கு ஏதோ செய்தா, பார்த்து தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் வச்சு பிள்ளையை பார்த்து, குழந்தை வளர்ப்புன்னு சொல்கிறீங்களே, தாய்கிட்ட தாங்க பிள்ளை இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த தாய் எதனையும் பொறுத்து கொள்வாள், எதனையும் பெற்றுக்கொள்வாள். சொன்ன மாதிரி அவங்க சொன்ன அந்த முதியோர் இல்லத்தில் வந்த உடனே என் பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய தாய் தந்தையரை பார்க்குறோம் இல்லையா? அடையாப்பா, அன்பு, பகிர்ந்து தருதல், குடும்பத்தை பாதுகாத்தல், எல்லாத்துக்கும் உச்சமாக சொன்னால் மனைவி இல்லைன்னா கணவன் அதிக நாள் வாழ்கிறத அதிகம் பார்க்க முடியாதுங்க. ஆனால் கணவன் இல்லைன்னா கூட அந்த மனைவி அந்த 8 பிள்ளையும் காப்பாற்றி ஒரு இட்லி கடை போட்டு பிள்ளையை பிழைக்க வச்சுடுவாங்க. பராசக்தி படத்தில் கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருப்பார். கதாநாயகி குழந்தை பிறக்கும், அதை சொல்கிறதுக்கு அவங்க அப்பா வெளியே ஓடுவார்.
அந்த மாப்பிள்ளை அங்கேருந்து ஓடி வருவார். லாரி ஒன்று வந்து 2 பேர்த்தையும் கொண்டு விடுங்க. பிள்ளை பிறந்த நேரம் அப்பாவும் கணவனும் செத்து போவாங்க. இப்போ கையில் குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணு என்ன செய்யலாம்ங்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லும், பேசாமல் இட்லி கடை வையேன் அப்படிங்கும். அப்படின்னு அந்த அம்மா தயங்கும். ஏன் பயப்படுகிறாய்? தமிழ்நாட்டில் தாலி இழந்தவர்களுக்கு அதுதானே தாசில்தார் உத்தியோகம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஆம்பளை நினச்சா சன்னியாசம் போயிடலாம், படக்குன்னு சாமியாரை போயிடுவாங்க சில பேர். அவங்க வீட்டில் கேட்டோம்னா அது ஒரு கை ரேகையிலே இருக்குது. இங்கேருந்து கையை வெட்டிவிட்டோம்னா எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் போவார். அவர் ஜாதகத்தில் இருக்கு. அப்புறம் கிட்ட அவன் கல்யாணம் பண்ணிங்க, அந்த 8 பிள்ளையும் காப்பாற்றணும். மிருகங்களில் கூட பார்த்துக்குங்க, இணையும் காலத்தில் மட்டும்தான் மிருகம், ஆண் மிருகம் வரும். காக்கிறது முழுவதும் பெண்ணு தான். அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நரி 4 குட்டி போட்டுட்டு அந்த குட்டியை பொந்தில் வச்சுட்டு இறதையிட போயிருக்குங்க. அப்போ வேறொரு ஆண் நரி வந்து என்ன செய்யும் தெரியுமா? இந்த குட்டிகளை கொல்லும். எதுக்கு தெரியுமா? அப்போ தான் அந்த குட்டியை இழந்த இந்த தாய் நரி அதனுடைய ஆசைக்கு இணங்குமா. எத்தனை என்னமோ மனுஷன் அப்படி ஆகிட்டான் இப்படி இல்லை, அவன் மிருகமாக மாறுறதுக்கு காரணம் என்ன? அந்த குணம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு இது பார்த்தேன், அனகொண்டா பாம்பு மாதிரி ஒரு பெண் பாம்பை நோக்கி ஒரு ஆண் பாம்பு வருது. அது வர்ற நேரத்தில் இன்னொரு பாம்பு வந்துருச்சுங்க. 2 சண்டையிடுது. இந்த பெண் பாம்பு பார்த்துக்கிட்டே இருக்கு. சண்டையிட்டுட்டு ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு கொத்திட்டு கடைசி என்ன செஞ்சு தெரியுங்களா? அதை முழுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே இந்த சொல்கிறாங்கல்ல, வெட்டி கொன்று புதைச்சி கரைச்சி அப்படிம்பாங்கல்ல இந்த கோலமாவு கோயிலால், அது மாதிரி இப்படியான வெறிகள் உண்டு. ஆனால் அந்த வெறியெல்லாம் தாண்டி யாரை காப்பாற்றணும், யாரை பாதுகாக்கணும், எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், இது எல்லாத்துலேயும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பெண்ணு வந்த பிறகு தாங்க அந்த குடும்பம் அப்படி இருக்குது. அந்த பெண்ணுக்கு பிறகு தான் எப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு சாதித்து காட்டுகிறார்கள் பெண்கள். ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய துணைவியார் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஹிந்து பத்திரிக்கையில் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க பெண் பொறியாளர். அந்த காலத்தில் அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்வு எழுதுகிறப்ப அனுமதி கிடைக்கல. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் எனக்கு அனுமதி கிடைக்கல? நான் தகுதி உள்ளவங்க தானே. போய் வாதாடி ஜெயிச்சு அவங்க தான் முதல் பதவியை ஏற்கிறாங்க. அந்த கமலாமூர்த்தி அவங்க பேர் என்ன மூர்த்தி? சுதாமூர்த்தி. சுதாமூர்த்தி அவங்க தான் முதல் பெண் பொறியாளராக அரசு பதவி ஏற்கிறாங்க. அவங்க ஒரு பேட்டி சொல்கிறாங்க. பேட்டியில், நான் என் கணவர் நாராயணமூர்த்தியை என்னுடைய காலத்தில் நான் அவரை மணக்கிறப்ப என்னை போல் அவரும் ஒரு பொறுப்பில் தான் இருந்தார். ஆனால் உலகமே அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவரை ஒரு தொழிலதிபராக நான் மாற்றினேன். யார் சொல்கிறா? சுதாமூர்த்தி சொல்கிறாங்க, நான் மாற்றினேன். ஆனால் இந்த ஆனால்ங்கிற சொல்லி எங்கே போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு ஆனால் போடக்கூடாது. ஆனால் என் மகள், நான் என் கணவரை ஒரு தொழிலதிபராக மாற்றினேன். ஆனால் என் மகள் தன் கணவரை, என் மருமகனை லண்டன் மாநகரத்தின் பிரதம மந்திரியாக மாற்றி காட்டியிருக்கிறார் என்றால் பெண் ரிஷி சுனக் யாருன்னு கேட்டால் நாராயணமூர்த்தியினுடைய மருமகன், சுதாமூர்த்தியினுடைய மருமகன். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை சாதிச்சு காட்டணும். ஆந்திராவில் ஒரு பெரிய அதிகாரி வர்றாங்க, போலீஸ் அதிகாரி, எல்லோரும் நிற்கிறாங்க. அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் நின்றுட்டுருக்கார். அந்த டிஐஜி ரேங்க் ஒரு இளம் பெண் வந்து இறக்குறாங்க. டிஎஸ்பி வந்து இறக்குறாங்க. அந்த காவலர் வரிசையில் நின்றுருந்த எல்லாரும் இப்படி செல்ட் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் முன்னாடி நின்று இப்படி செல்ட் அடிக்கிறப்ப அது கண்ணிலையும் கண்ணீர்,
அந்த காவலர் கண்ணிலையும் கண்ணீர். ஏன் தெரியுமா? இவர் மகதான் அது. ஆமாம், சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அப்படி அந்த அந்த இதை வந்து சல்யூட்டை ஏற்குதுன்னு கேட்டால், அப்படி ஆக்குவதற்கு அவர் முயன்றிருக்கிறார், அப்படி ஆகி காட்டியிருக்கிறாள் அந்த பெண். அதுதான் சிறப்பு. எனவே பெண்கள் சம்பாதிக்கிற காலம், பெண்கள் சமைக்கிறதுக்கு வந்திருக்காங்க, பெண்கள் நாட்டை ஆள்வதற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைய ஜனாதிபதி ஒரு பெண்மணி தான், நிதியமைச்சர் ஒரு பெண்மணி தான், இரும்பு பெண்மணி என்று நாம் பலரை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எல்லோரும் குடும்பத்தையும் நாட்டையும் மற்றவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு வீட்டையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பாலகுமாரன் எழுதுவார், நான் எழுத்தாளனாக காரணம் என் தாயார் தான். அவர் சொன்ன கதைகள் என்னை சிந்திக்க வைத்தன என்றால், பெண் எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படுகிறாள். அவள் மகாசக்தி. அந்த சக்திக்கு முன்னே ஆண்கள் சிவனேன்னு கிடக்கணும் என்று சொல்லி, பெண்களே குடும்பத்தின் பிக் பாஸ் என்று, மனைவியே குடும்பத்தின் பிக் பாஸ் என்று சொல்லி, இதுவரை இருந்து கேட்ட உங்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.